இன்றைக்கி வீடியோவில் நம்ம அனலைசிஸ் ஆஃப் ட்ரஸ் ஓகேங்களா அது பார்ப்போம். அதில் குறிப்பாக ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். நாம் இந்த அனலைசிஸ் ஆஃப் ட்ரஸ் பார்க்குறதுக்கு முன்னாடியே ட்ரஸ்ஸுனா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே நம்ம சொல்லியிருப்போம் ட்ரஸ்ஸுனா என்ன, அதை பற்றி பல தடவை பார்த்துட்டோம் ட்ரஸ்ஸுனா என்ன அப்படின்ட்டு. ஏன் ட்ரஸ்ஸுன்னு ஒரு விஷயம் உள்ளே கொண்டு வர்றோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நம்ம அதை தெளிவாக பார்ப்போம். இப்போ பாருங்களேன், ஒரு பில்டிங் கட்டுறோன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், காலம் போடுவோம், 2 காலையுமே கனெக்ட் பண்ணி பீம் போடுவோம். பீம் போட்டதுக்கப்புறம் ஸ்லாபு போடுவோம். அப்படின்னா நம்மளோட வெயிட் வந்து ஸ்லாப்லேருந்து பீமுக்கு போகும், பீம்லேருந்து காலமுக்கு போகும். ஓகேங்களா, அது மாதிரி தானே, அதுதானே கான்செப்ட். பட்டு இப்போ பாருங்களேன், அப்போ பில்டிங் எல்லாமே காலம் இருக்கும். காலம்ங்கிறது நேராக வெர்டிக்கல் ஒரு மெம்பர் மாதிரி, அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி பீம் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், FRAME, ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி 3D ஸ்ட்ரக்சர்னா இது மாதிரி போட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஓகேங்களா, நம்ம பில்டிங்கில் அப்படி தான் கட்டிட்டு போயிட்டே இருப்போம். பில்டிங் காலமு பீமு கனெக்ட் பண்ணி அப்படியே கொடுப்போம். இது வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, நம்ம கட்டுற பில்டிங்கு ஓகேங்களா, இது எல்லாமே ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம கட்டுவோம். ஆனால் ட்ரஸ்ஸுங்கிறது டோட்டலி டிஃபர். ஓகேங்களா, எந்த மாதிரி இருக்குன்னா ட்ரஸ்ஸை நீங்கள் எந்த இடத்துல பார்க்க முடியும்னா, பில்டிங்லாம் வந்து ட்ரஸ்ஸுக்குள்ளெல்லாம் நம்மளால குடியிருக்க முடியாது. ஓகேங்களா, அப்படின்னா ட்ரஸ்ஸை நம்ம எந்த இடத்துல பார்ப்போம்னா, இந்த செல்ஃபோன் டவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல்ஃபோன் டவரில் நம்ம ட்ரெஸ்ஸை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வேற எங்கே பார்க்கலாம்னா, சில இடத்துல இந்த லைன் கரண்ட் கம்பி கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, பெரிய கரண்ட் கம்பி கொண்டு போகிற அந்த பவர் டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா, பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணலாம், நம்ம இந்த ட்ரெஸ்ஸை நம்மளால் பார்க்க முடியும். அப்புறம் சில இடங்கள்ல பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, பாலத்துக்கும் இந்த பக்கமும் என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரஸ்ஸு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அப்படின்றப்ப பிரிட்ஜோட சைடில் என்ன பண்ணியிருக்கலாம், நம்மளோட சைடில் வந்து இந்த ட்ரெஸ்ஸை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ட்ரெஸ்ஸோட அடிப்படை தத்துவம் என்ன, இந்த ட்ரெஸ்ஸு எது மூலியமாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ட்ரெஸ்ஸு வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி நான் இதை பற்றி உங்களுக்கு நடத்தியிருப்பேன். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் சின்னதாக லிட்டில் பிட் நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன். ட்ரஸ்ஸு அப்படிங்கிறது எது மூலியமாக ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நான் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன்னா வைங்களேன், இந்த ஸ்கேலை நான் உடைக்கணும்னா ஈஸியாக உடைக்க சொன்னோம் என் கையில். இப்போ இது ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளாஸ்டிக் ஸ்கேலை சீக்கிரமாக உடைச்சிடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிளாஸ்டிக் ஸ்கேலை இப்படி வளைச்சிங்கன்னா படக்குன்னு உடஞ்சிரும். அதே பிளாஸ்டிக் ஸ்கேலை பிடிச்சி இழுத்தா உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே பிளாஸ்டிக் ஸ்கேலை பிடிச்சி அழுத்துனா உடைக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல் எடுத்துக்கிட்டு படக்குன்னு இப்படி அழுத்தி உடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸை விட இப்படி இழுத்து கட் பண்ணுறது அப்படின்னா அழுத்தி நசுக்கி உடைக்கிறது ரொம்ப கஷ்டமான செயல். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மெம்பரை இப்படி வளைச்சோம்னா சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். அதே மெம்பரை பிடிச்சி டைரெக்டாக அதோட ஆக்சியலில் டைரக்ட் டென்ஷனோ அல்லது கம்ப்ரெஷனோ கொடுக்கும் பொழுது அது அதிகமான லோடை தாங்கும். அது உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் நம்ம கட்டுற பில்டிங் ஓகேவா, நம்ம வடிவமைக்கிற ஒரு அமைப்பு வந்து அந்த அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்குள்ளே நம்ம அந்த ஃபோர்ஸ் போகும். கரெக்டுங்களா, ஃபோர்ஸ் போகும் பொழுது அது ஒன்லி ஆக்சியல் டென்ஷன் ஆர் ஆக்சியல் கம்ப்ரெஷன் மட்டுமே அதுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் நம்ம அதில் நிறையா லோடு கொடுக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரஸ் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ ஒரு ஃப்ரேம்குள்ளே கொண்டு போய் நீங்கள் ஒரு மெம்பரை கொடுக்குறீங்கன்னா வைங்களேன், இப்படி கொடுக்குறோம். ஃப்ரேம்னா பீமு காலமால் செஞ்சது. ஒரு பீம் இப்படி மெம்பர் இருக்குன்னா வைங்களேன், இப்போ பீமில் லோடு வரும். ஓகேங்களா, ஸ்லாப்லேருந்து வர லோடு பீமுக்குள்ளே போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பீம்ங்கிறது என்ன ஆகும், வளையும். பீமெல்லாம் வளையாமல் பண்ணவே முடியாது. பீம்ங்கிறது ஒரு ஃப்ளெக்சுரல் மெம்பர் தான் அல்லது பெண்டிங் மெம்பர் தான். வளையிற மெம்பருக்கு இன்னொரு பேர் தான் பீம். அப்படின்றப்ப ஒரு ஃப்ரேமில் கொண்டு போய் அதில் இருக்க எல்லா மெம்பரையும் ஆக்சியல் டென்ஷன் அல்லது கம்ப்ரெஷன் மட்டுமே இருக்க மாதிரி நம்மளால் டிசைன் பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்படின்றப்ப இந்த ஃப்ரேமில் நம்ம அதை செய்ய முடியாது. அப்படின்றப்ப ட்ரஸ்ஸுங்கிறதுக்குள்ளே இருக்க மெம்பர் எல்லாமே ஆக்சியல் டென்ஷன் மட்டும் கம்ப்ரெஷன் ஆகும். அது எது மூலியமாக ஆகுதுன்னா, அதுக்கு இன்னொரு அற்புதமான வடிவமைப்பு தான் முக்கோணம். என்ன கோணம், முக்கோணம்னா என்னது, ட்ரையாங்கிள்ங்களா, கரெக்டாக ட்ரையாங்கிள். ஏன் இந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டும் அந்த பவர் இருக்குன்றது பாருங்க. இது ட்ரையாங்கிள் கிடையாது, இது வந்து என்னது, செவ்வக வடிவத்தில் இருக்கலாம், சதுர வடிவத்தில் இருக்கலாம். பாருங்க, இது ஒரு சதுரம் அல்லது செவ்வக வடிவம், இது ஒரு செவ்வக வடிவம், இதெல்லாம் செவ்வக வடிவம். இது வந்து முக்கோண வடிவம்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் இப்போ ஒரு முக்கோண வடிவம் வடிவத்தை போகிறேன் பாருங்க, இது ஒரு முக்கோணம்னு என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா, சரி, இந்த முக்கோணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. என்ன பவர்னா,
இந்த முக்கோணத்தில் ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட்டுங்களா, இது ஒரு ஜாயிண்ட்டு, இது ஒரு ஜாயிண்ட், 2 மெம்பர் கனெக்ட் ஆகிற பாயிண்ட் ஜாயிண்ட்டுன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ஜாயிண்ட்டில் கொண்டு போய் நீங்கள் லோடை கொடுத்தா, லோடை எங்கே கொடுக்கணும்? ஒன்லி ஜாயிண்ட்டில் தான் கொடுக்கணும், மெம்பரில் கொடுக்கக்கூடாது. மெம்பரில் கொடுக்கக்கூடாது, ஒன்லி ஜாயிண்ட்டில் மட்டும் கொண்டு போய் நீங்கள் லோடை கொடுத்தா எந்த டைரெக்ஷனில் வேணுமா இருக்கலாம், லோடு எவ்வளோ லோடு வேணுமா இருக்கலாம். இந்த இடத்துல எந்த டைரெக்ஷனில் எவ்வளோ ஹெவியான லோடு நீங்கள் இந்த ஜாயிண்ட்டில் மட்டுமே கொடுத்தால் இதுக்குள்ளே இருக்க மெம்பர், முக்கோணத்துக்குள்ளே இருக்க மெம்பர் ஒருபோதும் வளையாது. மேபி என்ன ஆகலாம்? ஆக்சியல் கம்ப்ரெஷன் ஆகலாம், ஆக்சியல் டென்ஷன் ஆகலாம். இதுதான் முக்கோணத்தோட லாஜிக். ஓகேங்களா? நீங்கள் ஒரு முக்கோண வடிவத்தில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு வடிவத்தை செஞ்சுட்டு, நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ வடிவம், ஒரு மரக்கட்டையிலையோ எதுலையோ ஒன்று முக்கோண வடிவத்தை நீங்கள் செஞ்சுட்டு அதோட ஜாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் கொடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய மெம்பர் ஒருபோதும் வளையிறதை நீங்கள் பார்க்க முடியாது. மேபி என்ன பண்ணலாம்? நசுங்கலாம், அல்லது என்ன பண்ணலாம்? இழுக்கலாம். இதுதான் வந்து முக்கோணத்தோட பவர். அப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ இங்கே எவ்வளோ ஹெவி லோடு கொடுத்தாலும் இங்கே இருக்க மெம்பர் வளையாது, நசுங்கவோ இழுக்கவோ தான் செய்யுது. அப்படின்றப்ப அந்த பவர் அந்த மெம்பருக்கு வந்து என்ன பண்ணலாம்? அதிகமான லோடை நம்மளால் கொடுக்க முடியும். அப்படின்னா அதாவது அதிகமான லோடை கொடுக்கலாம். அதாவது அந்த குறிப்பிட்ட லோடுக்கு நம்ம ஃப்ரேமை டிசைன் பண்ணுறதை விட ட்ரெஸ்ஸுக்கு வந்து கம்மியான மெம்பர் போடலாம். சின்ன மெம்பர் போட்டே நம்ம என்ன பண்ணிட முடியும்? ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிட முடியும். ஏன்னா ஒரு மெம்பர், ஒரு குறிப்பிட்ட லோடுக்கு ஒரு மெம்பர் தாங்குதுன்னு வைங்களேன். இப்போ இந்த பீம் இருக்குன்னு வைங்களேன், இந்த பீமில் ஒரு 1000 கிலோ தாங்கணும்னு வைங்களேன். 1000 கிலோவும் இந்த பீம் என்ன பண்ணும்? வளைக்கும் பொழுது 1000 கிலோ இந்த பீமை டக்குன்னு என்ன பண்ணிடும்? சீக்கிரமாக உடைச்சிடும். ஆனால் நான் என்ன பண்ணணும்? பெரிய செக்ஷனாக போடணும். ஓகேங்களா? பீமை வந்து என்ன பண்ணணும்? ஹெவி பீமாக டிசைன் பண்ணணும். அப்போ தான் அந்த 1000 கிலோ தாங்கும். அதே அந்த 1000 கிலோவை எப்படி பிடிச்சி கட்டி தொங்க விடுறேன்னு வைங்களேன், ஒன்லி இந்த செக்ஷனை பிடிச்சி இழுக்க தான் செய்யுதுன்னு வைங்களேன். அப்போ அவ்வளோ ஹெவி பீம் செய்ய தேவையில்லை, சின்னதாக ஒன்று செஞ்சாவே போதும். ஏன்னா அந்த செக்ஷனே என்ன பண்ணும்? இந்த 1000 கிலோ தாங்கும். ஏன்னா இந்த 1000 கிலோ இது என்ன மட்டும் தான் பண்ணுது? பிடிச்சி இழுக்க மட்டும் தான் செய்யுது, அல்லது பிடிச்சி அழுத்த மட்டும் தான் செய்யுது. அப்படி பிடிச்சி இழுக்கவோ அழுத்தவோ செய்யும் பொழுது அதால் 1000 கிலோவை வந்து ஈஸியாக தாங்கிட முடியும். ஆனால் வளைக்கும் பொழுது அதே 1000 கிலோ அந்த பீமை உடைச்சிடும், அந்த மெம்பரை உடைச்சிடும். அப்போ ஃப்ரேமை விட ட்ரெஸ்ஸில் டிசைன் பண்ணும்பொழுது செக்ஷன்ஸ் கம்மியாக போட்டால் போதும். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட லோடுக்கான செக்ஷன்ஸ் கம்மியாக போட்டால் போதும். செக்ஷன் கம்மியாக போட்டால் நமக்கு எக்கனாமிக்கலாக லாபம் தானே. நம்ம டிசைன் பண்ணுறதை விட ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம டிசைன் பண்ணிட்டோம், நமக்கு எக்கனாமிக்கலாக லாபம். ஓகேங்களா? எக்கனாமிக்கல்னா பணம். ஏன்னா சின்ன மெம்பர் போட்டால் போதும். சின்ன மெம்பர் போகிறதுனா என்ன அர்த்தம்? கம்மியான செக்ஷன்ஸ் இருந்தாவே போதும். அப்போ நமக்கு மெம்பர் வந்து மெம்பரோட சைஸ்லாம் கம்மியாகுது. அப்போ நமக்கு அமௌண்ட்டும் என்ன ஆகுது? குறையுது. ஓகேங்களா? இதுதான் ட்ரெஸ்ஸோட பெனிஃபிட்டு. ஓகேங்களா? இந்த பெனிஃபிட் காரணமாக நம்ம ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு முக்கோண வடிவத்தில் இருக்கிறனால இதை வச்சு நம்ம பில்டிங்லாம் கட்ட முடியாது. மேபி என்ன பண்ணலாம்? இந்த செல்ஃபோன் டவர்ஸு, ஓகேங்களா, பெரிய ஒயர் கொண்டு போகிறது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில், அப்படி இல்லைன்னா பிரிட்ஜோட சைடில் சில இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த லோடை தாங்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி வச்சிட முடியும். ஏன்னா ட்ரெஸ்ஸுக்கு சின்ன மெம்பர் போட்டு நம்மளால் நிறையா லோடை தாங்க வைக்க முடியும். இதுதான் ட்ரெஸ்ஸோட பேசிக் பிஹேவியர். ஓகேங்களா? அப்போ ஒரு ட்ரெஸ்ஸோட அடிப்படை அழகே என்னதான்? முக்கோணம் தான். இந்த முக்கோணமாக இருக்கலாம், எப்படி வேணுமா இருக்கலாம், எத்தனை முக்கோணமாக இருக்கலாம். முக்கோணங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கிறது தான் வந்து என்னது? ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா? இப்படி முக்கோணம் எல்லாமே முக்கோண வடிவத்தில் மட்டும்தான் இருக்கணும், முக்கோணத்தை விட்டு மாறி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரெஸ்ஸில் பீம் இருக்காது, காலம் இருக்காது, ஒன்லி முக்கோணங்கள் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி ட்ரெஸ்ஸோட ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஜாயிண்ட்டு எப்படி வேணுமா இருக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம இதை ஹிஞ்ச் பண்ணி தான் வைப்போம். ஏன்னா ஏன் ஹிஞ்ச் பண்ணி வைக்கணுன்றதுக்கான காரணத்தையும் நான் அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நான் லைட்டாக சொல்லிடுறேன். ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தால் இந்த மெம்பர் வளைய போகுதுன்னு எடுத்துக்கலாம் வைங்களேன். ஒரு காற்றோ வருது, ஏதோ ஒரு விண்டிலோடோ வருது, அது இந்த மெம்பரை வந்து ஓவராக அசைக்குதுன்னு வைங்களேன். இந்த டைரெக்ஷன் லோடு ஆக்ட் ஆகுது, விண்டு லோடு வந்து இந்த டைரெக்ஷன். ஏன்னா விண்டு லோடு கரெக்டாக ஜாயிண்டில் தான் ஆக்ட் ஆகணும் கிடையாது, மெம்பரில் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த மெம்பர் இப்படி அசையுதுன்னு வைங்களேன். அப்போ இந்த மெம்பர் அசையும் பொழுது இதை ஜாயிண்ட் பண்ணி நம்ம வச்சுருந்தோம்னா இந்த மெம்பரோட சேர்த்து இந்த மெம்பரையும் சேர்த்து வளைக்க ஆரம்பிச்சிடாது. ஏன்னா 2 மெம்பர் எப்படி இருக்குன்னா, ரெண்டையும் வெல்டு பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு மெம்பர் வளையுதுன்னா இன்னொரு மெம்பர் என்ன பண்ணும்? வளைக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் வந்து வளையக்கூடாது. ஓகேங்களா? ஒன்லி ஆக்சியல் டென்ஷன் மட்டும்தான் ஆகணும், ஆக்சியல் கம்ப்ரெஷன் மட்டும்தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இந்த இடத்த ஹிஞ்சை பண்ணிக்கலாம். எல்லா கனெக்ஷனுமே ஹிஞ்சு கனெக்ஷனாக மாற்றிட்டோம்னா நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, ஹிஞ்சு கனெக்ஷனா ஒரு ஹோல்ட் பண்ணி ஒரே ஒரு பின் மட்டும் பண்ணுறது, இப்படி லைட்டாக அசைகிறது. ஓகேங்களா? இதுதான் ஹிஞ்சு கனெக்ஷன் நம்ம சொல்கிறது. ஹிஞ்சு கனெக்ஷன் பண்ணிட்டா இந்த மெம்பர் இப்படி அசைஞ்சாலும் அது இந்த மெம்பரை வளைக்காது. ஓகேங்களா? எப்படி பண்ணிவிட்டு இந்த மெம்பர் இப்படி ஆடுனாலும் அது பக்கத்தில் இருக்க மெம்பர் என்ன பண்ணாது? வளைக்க செய்யாது. ஒன்லி இது மட்டும் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கும்? வளைஞ்சிக்கிட்டு இருக்கும். பக்கத்தில் இருக்க மெம்பர் அது வளைக்காது. மொமெண்ட் அதுக்குள்ளே என்ன பண்ணாது?
வளைக்கிறதுனா என்னது மொமெண்ட் அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏன்னா இது ஹிஞ்சு கனெக்ஷனில் இப்படி வளைக்கிற அந்த மொமெண்ட் திருப்பு அந்த விசை இந்த மெம்பருக்குள்ளே போகாமல் தடுத்துட முடியும். அதான் ஹிஞ்சோட பெனிஃபிட். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரஸ்ஸை எல்லாத்தையுமே ஹிஞ்சரி கனெக்ஷனாக தான் கொடுப்போம். பட் ப்ராக்டிக்கலாக ஹிஞ்சரி கனெக்ஷன் இருக்குமானா ஒரு சில இடத்துல ஹிஞ்சரி கனெக்ஷன் இருக்கும், ஒரு சில இடத்துல ஹிஞ்சரி கனெக்ஷன் இருக்காது. ஏன் ஒரு சில இடத்துல ஹிஞ்சரி கனெக்ஷன் இருக்காதுன்னா, ஒரு ஹெவி மெம்பர் இருக்குன்னு வைங்களேன், இங்கே ஒரு மெம்பர் இருக்குது, இங்கே ஒரு மெம்பர் இருக்குது, 2 மெம்பரும் சரியான ஒரு ஃபோர்ஸில் இருக்குன்னு வைங்களேன், ஹிஞ்சரி கனெக்ஷனாக ஒரே ஒரு பின்னு மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? இந்த மெம்பரையும் ஒரே ஒரு பின்னு மட்டும்தான் வச்சு கனெக்ட் பண்ணுறதா ஹிஞ்சரி கனெக்ஷன். பட்டு இந்த ஹெவி ஃபோர்ஸை அந்த ஒரு பின்னால் தாங்க முடியாது, படக்குன்னு உடச்சிரும். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு பின்னுக்கு பதிலாக 2 பின்னு 3 பின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? 2 பின்னு 3 பின்னு கொடுத்தா தான் அந்த ஃபோர்ஸை இழுத்து தாங்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் 2 பின்னு கொடுத்துட்டாவே அது பின்னடு கனெக்ஷன் ஹிஞ்சரி கனெக்ஷன்லேருந்து மாறிடும். ஏன்னா இப்போ 2 ஸ்கேல் எடுத்துக்கோங்களேன், 2 ஸ்கேலை என்ன பண்ணுங்கள், 2 ஸ்கேலுக்கு நடுவில் ஒரே ஒரு ஹோல் பண்ணி நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கேலை பிடிச்சிட்டு இன்னொரு ஸ்கேலை அசைக்கலாம். அதே 2 ஹோல் பண்ணிவிடுங்க, இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல், 2 ஹோல் பண்ணி அதை என்ன பண்ணிவிடுங்க, நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தாலும் 2 ஹோல் என்ன பண்ணாது, அசைக்க முடியாது. அப்போ 2 பின் கொடுத்துட்டாவே அது என்ன கனெக்ஷனாக மாறிடும், ஹிஞ்சரி கனெக்ஷன் இல்லை, அது ஃபிக்ஸ்டு கனெக்ஷனாக மாறிடும். ப்ராக்டிக்கலாக முக்கோணம் தான் நமக்கு தேவை. ஓகேங்களா? முக்கோணம் தான் நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அது ஹிஞ்சராக இருந்தால் ஓகே, பரவாயில்ல. ஹிஞ்சராக இல்லைன்னா கூட சில சமயத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம அனலைஸ் பண்ணும்பொழுது, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணும்பொழுது, அது ப்ராக்டிக்கலாக அது ஹிஞ்சரி இல்லாமல் இருந்தாலும் நம்ம ஹிஞ்சடு தான் எடுத்துக்கிட்டு அதை நம்ம டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? எப்பயுமே அனலைஸ் பண்ணும் பொழுது ட்ரெஸ்ஸோட கனெக்ஷன் எப்பயுமே என்ன கனெக்ஷனாக இருக்கணும், ஒன்லி ஹிஞ்சடாக தான் இருக்கணும். அனலைஸில் ப்ராக்டிக்கலாக அப்படி கொடுக்கணுங்கிற அவசியம் சில இடத்துல இல்லாமல் போகலாம். பட் நம்ம அனலைஸ் பண்ணும்பொழுது ஆல் கனெக்ஷன் ஆர் ஹிஞ்சரி கனெக்ஷன். ஹிஞ்சரி கனெக்ஷனாக ஒரே ஒரு பின்னை வச்சுட்டு பண்ணுறது. ஓகேங்களா? 2 பின்னு போட்டுட்டிங்கன்னா அது ஹிஞ்சாக இருக்காது, அசைக்க முடியாது ஒரு விதையும் இன்னொரு விதையும். ஓகேங்களா? ஒரு பின்னு போட்டால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக அசைக்க முடியும். சரி, ஓகே. இப்போ ட்ரெஸ்னால் என்னென்னு ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை அனலைஸ் பண்ணுறதுனா என்னென்னா, லோடெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மெம்பர்லேயும் எவ்வளோ ஃபோர்ஸ் வரும்னு கண்டுபிடிக்கிறது பேர் தான் அனலைசிஸ் ஆஃப் ட்ரெஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன், ட்ரெஸ்ஸுனாவே அதுக்குள்ளே ஆக்சியல் கம்ப்ரெஷன் வரலாம், டென்ஷன் வரலாம். அப்படின்னா அனலைசிஸ் ஆஃப் ட்ரெஸ் பண்ணும்பொழுது அந்த மெம்பருக்குள்ளே இருக்க ஃபோர்ஸு டென்ஷனாக இல்லை கம்ப்ரெஷனான்னு கண்டுபிடிக்கணும், அதோட வேல்யூ எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கணும். இது பேர் தான் என்ன, இந்த அனலைசிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸு. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம அனலைசிஸ் ஆஃப் ட்ரெஸ்க்குள்ளே வரலாம். அதில் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிட்டேன், அதோட அனலைசிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நான் நடத்திட்டேன். இது வாட் இஸ் மீன் பை ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸுங்கிறத நம்ம நடத்திட்டோம். தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. வாட் இஸ் மீன் பை ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ட்ரெஸ்ன்னு நமக்கு புரியும். ஓகேவா? இப்போ ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸில் இப்போ நான் ஒரு ட்ரெஸ் டயக்ராம் போடுறேன்னு வைங்களேன். ட்ரெஸ்ஸுனா என்னது, முக்கோணங்களால் ஆனது தான் ட்ரெஸ்ஸு. இது ஒரு ட்ரெஸ்ஸு தான், இது ஒரு ட்ரெஸ்ஸு தான். அதே மாதிரி இப்படி நான் போட்டேன்னு வைங்களேன், இப்படி போட்டு இப்படி போடுறேன், இதுவும் ஒரு ட்ரெஸ்ஸு தான். இப்படி போடுறேன், இது ஒரு ட்ரெஸ்ஸு தான். ஓகேங்களா? எப்படி போட்டாலும் ட்ரெஸ்ஸு தான். இந்த ட்ரெஸ்ஸில் எல்லா ஜாயிண்ட்டும் என்ன ஜாயிண்ட் தான், ஹிஞ்சடு ஜாயிண்ட் தான். எல்லா ஜாயிண்ட்டும் என்ன ஜாயிண்ட் தான், ஹிஞ்சடு. ஓகேங்களா? ஓகேவா? ஓகே. இதை கொண்டு போய் சப்போர்ட் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணும்போது என்ன தான், ஹிஞ்சடு ஜாயிண்ட்டில் கொண்டு போய் ஃபிக்ஸ் கனெக்ஷன் கொடுக்க முடியாது, ஹிஞ்சடு கனெக்ஷன் தான் கொடுக்கணும். அப்படின்றப்ப இந்த கனெக்ஷன் ஹிஞ்சடு தான், இதுவும் ஹிஞ்சடாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? சப்போர்ட்டில் 2 ஹிஞ்சடு வித் ரோலர் இருக்குது, ஹிஞ்சடு வித் பாட்டம் ஃபிக்ஸ்டு இருக்குது. அப்போ ஹிஞ்சடு வித் பாட்டம் ஃபிக்ஸ்டு இந்த சைடும், ஹிஞ்சடு வித் ரோலர் இந்த சைடும் கொடுத்தா எக்ஸ்டர்னலாக இது டிட்டர்மினேட். நான் என்ன சொல்கிறேன்றது நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் புரியும். வாட் இஸ் மை இன்டர்னலி டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸு, வாட் இஸ் மை எக்ஸ்டர்னலி டிட்டர்மினேட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக நடத்திட்டோம். அதை பார்த்துட்டு வாங்க, ஈஸியாக புரியும். அப்போ இதுலேருந்து அந்த வீடியோலேருந்து நம்ம ஃபைனலாக ஒன்று கன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஒரு ட்ரெஸ்ஸு இன்டர்னலாக டிட்டர்மினேட்டாக இருக்குன்னா, இன்டர்னல் டிட்டர்மினேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா M = 2J - 3ன்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்படின்னா அதில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர் 2 times of join -3 இது ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது இன்டர்னலி டிட்டர்மினேட் ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஒருவேளை மெம்பரோட எண்ணிக்கை இந்த 2J - 3 விட அதிகமாக இருந்தால் அது இன்டர்னலி டிட்டர்மினேட்னா கண்டுபிடிக்க முடியும், இன்டிட்டர்மினேட் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது இருக்கட்டும், என்னன்னு நான் சொல்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது எக்ஸ்டர்னலாக டிட்டர்மினேட்டாக இன்டிட்டர்மினேட் கண்டுபிடிக்கிறதுக்கு R - 3ன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஆர்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா? -3. ஓகேவா? இப்போ இந்த பக்கம் ஹிஞ்சரி வித் பாட்டம் ஃபிக்ஸரும் இந்த பக்கம் ஹிஞ்சரி வித் ரோலரும் நான் கொடுத்தேன்னா இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எவ்வளோ கிரியேட் ஆகும்னு நான் சொல்லியிருப்பேன். எப்பயுமே ட்ரெஸ்ஸுன்னு வந்துட்டாவே ஒரு ஹிஞ்சரி சப்போர்ட்டுக்கு அதோட மேக்ஸிமம் ரியாக்ஷன்ஸ் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? எப்பயுமே ட்ரெஸ்ஸுக்கும் அதே மாதிரி ஃப்ரேமுக்கும் அதோட சப்போர்ட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அதில் எவ்வளோ கிரியேட் ஆகுமோ அவ்வளோ கிரியேட் ஆகிடும். அப்போ இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் என்னது, வெர்டிக்கலாக 1, ஹரிசாண்டலாக 1, இதுக்கு ஒன்லி வெர்டிக்கலாக மட்டும் தான் கிரியேட் ஆகும். டோட்டலி 3 கிரியேட் ஆகும். அப்போ
டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் 3 மைனஸ் 3 0 0ன்னு வந்துச்சு இட் இஸ் ஸ்டாட்டிக்கலி என்னது எக்ஸ்டர்னலி டிட்டர்மினேட். 0 விட அதிகமாக வந்துச்சுன்னா அது இன்டிட்டர்மினேட்டாக மாறிடும். ஒருவேளை இந்த பக்கமும் என்ன பண்ணுறேன் ஹிஞ்ச் வித் பாட்டம் ஃபிக்ஸ்டாக கொடுத்தனா 1 2 டோட்டல் 4 ஆயிரும். 4 மைனஸ் 3 என்ன இது 1ன்னு கிடைக்கும். அப்போ 0 விட அதிகம். அப்போ இது எக்ஸ்டர்னலி இன்டிட்டர்மினேட்டாக மாறிடும். இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிற ட்ரெஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ட்ரெஸ் தான். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸுனா என்னன்னா m= 2j - 3 இருக்கும் இன்டர்னலாக. எக்ஸ்டர்னலாக இது r - 3 இருக்கும். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் புரியும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன், எக்ஸ்டர்னலி டிட்டர்மினேட்டாக இருக்கணும்னா இது r - 3 இருக்கணும். ஆர்னா என்னது, ஆரோட வேல்யூ 3 தான் வந்தே ஆகணும். 3 வந்தாகணும்னா என்ன தான் இருக்கணும் சப்போர்ட்டு, ஒரு பக்கம் ஹிஞ்சிரி வித் பாட்டம் ஃபிக்ஸ்டாகவும் ஒரு பக்கம் ஹிஞ்சிரி வித் ரோலராக மட்டும்தான் இருக்க முடியும். வேறு எப்படியும் இருக்க வாய்ப்பே இல்லை. வேறு எந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு தான், ஒரே ஒன்று தான் இருக்கும். எப்பயுமே நீங்கள் அனலைஸ் பண்ண போகிற ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பக்கம் என்ன பண்ணியிருப்பாங்க, இது மாதிரி ஹிஞ்சிரி போட்டு பாட்டமில் இப்படி மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் அதே ஹிஞ்சிரி போட்டு ரோலர் கொடுத்துருப்பாங்க. இது எப்படின்னா நம்ம சைக்கிளில் ஒரு பக்கம் போட்டு இன்னொரு பக்கம் போடாத மாதிரி. இந்த பக்கம் மூவ் பண்ண முடியாது, இந்த பக்கம் மூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஹரிசாண்டலாகவும் ஸ்டேபிளாக இருக்கும், வெர்டிகலாகவும் ஸ்டேபிளாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். இதை நம்ம பல தடவை பார்த்துட்டோம். ஓகேங்களா? அப்போ கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லிடலாம், ஒரு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ஹிஞ்சிரி வித் பாட்டம் ஃபிக்ஸ்டாகவும் ஒரு பக்கம் ஹிஞ்சிரி வித் பாட்டம் ரோலராகவும் இருக்கும். வேறு எப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணவே முடியும். ஏமா இப்போ அனலைஸ் பண்ண போகிறது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸுக்கு. ஓகேங்களா? இது எக்ஸ்டர்னலாக இது டிட்டர்மினேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா? அடுத்து இன்டர்னலாக டிட்டர்மினேட்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு m = 2j - 3க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது இன்டர்னலாக டிட்டர்மினேட். அப்புறம் தான் நம்ம அதை அனலைஸ் பண்ணவே போகணும். இல்லைனா அது நம்மளால் என்ன பண்ண முடியாது, அனலைஸ் பண்ண முடியாது. இந்த இதில் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸில் தான் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அதுக்கு வேறு மெத்தட்லாம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட் படி இன்டர்னலாகவும் டிட்டர்மினேட்டாக இருக்கணும், எக்ஸ்டர்னலாகவும் டிட்டர்மினேட்டாக இருக்கணும். அப்போ இன்டர்னல் டிட்டர்மினேட்டுக்கு இது எதை பூர்த்தி பண்ணணும், m = 2j - 3 பூர்த்தி பண்ணணும். அப்போ தான் அது வந்து என்னது இன்டர்னல் டிட்டர்மினேட். அப்படின்றப்ப ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டாவே நீங்கள் அது இன்டர்னலாக டிட்டர்மினேட்டா எக்ஸ்டர்னல் டிட்டர்மினேட்டான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டு ஓகே டிட்டர்மினேட்டு ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே என்ட்ரு ஆகலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் சம் ஒரு 4-5 சம் கொடுக்குறேன். இது டிட்டர்மினேட்டாக இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது மூலியமாக நம்ம ஈஸியாக இதை புரிஞ்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு 2 சம் கொடுத்துருக்கேன் ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா? இது முக்கோண வடிவத்தில் இருக்குது. இது பார்க்கும்பொழுதே எப்படி தெரியுது, முக்கோண வடிவத்தில் இருக்குது, சப்போர்ட்டில் ஹிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா இது ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியும். ஓகேவா? ஏன்னா இதில் பீம் காலம் அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஹரிசாண்டல் மெம்பர், வெர்டிகல் மெம்பர் அது மாதிரி எல்லாமே முக்கோணமாக இருக்குது. அடுத்து 2வது சம் பாருங்கள். இதுவும் பாருங்கள் பார்க்கறதுக்கு முக்கோண வடிவத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்றப்ப இதுவும் ட்ரெஸ் தான். இதில் வந்து என்ன இல்லை, ஒரு பீம், ஒரு காலம், ஒரு பீம் அது மாதிரி பாக்ஸாக எதுவுமே இல்லை. இது எல்லாமே முக்கோண வடிவத்தில் தான் இருக்குது. இப்போ இந்த 2 இதுவுமே இது டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸாக இன்டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸான்னு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸாக இன்டிட்டர்மினேட் கண்டுபிடித்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினன்சி கண்டுபிடிக்கலாம், அப்புறம் இன்டர்னல் கண்டுபிடிக்கலாம். இது 2லையும் பாஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து டிட்டர்மினேட் வேணும்னு பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் டிட்டர்மினன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, r - 3. சிம்பிளாக என்ன சொல்லியிருப்பேன், எக்ஸ்டர்னல் டிட்டர்மினன்சியில் பாஸ் ஆகணும்னா ஒரு பக்கம் ஹிஞ்சிரி வித் பாட்டம் ஃபிக்ஸ்டும் இன்னொரு பக்கம் ஹிஞ்சிரி வித் ரோலர் இருந்தால் அது வந்து என்னது எக்ஸ்டர்னல் டிட்டர்மினேட். இது ஹிஞ்சிரி வித் என்னது பாட்டம் ஃபிக்ஸ்டு. ஓகே, இது ஹிஞ்சிரி வித் பாட்டம் ரோலர். ஓகே, கண்டிப்பாக இது வந்து என்னது எக்ஸ்டர்னலாக டிட்டர்மினேட் தான். ஏன்னா இங்கே எத்தனை ரியாக்ஷன் கிரியேட் ஆகும், 1 2, இங்கே 1 தான். அப்போ r - 3, அப்போ 3 - 3 = 0. ஓகே, எக்ஸ்டர்னலில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து இன்டர்னலில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, m = 2j - 3. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர் என்னலாமா, இங்கே பாருங்கள் 1 மெம்பருங்கிறது என்னது, முதல்ல ஜாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஜாயிண்ட்டு, 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 இது ஒரு ஜாயிண்ட்டு. இப்போ இது 2 ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது மெம்பர். அப்போ இது எத்தனை மெம்பர் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ எத்தனை மெம்பர் இருக்குது டோட்டலாக 13 = 2j - 3 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். மொத்தம் எத்தனை ஜாயிண்ட் இருக்குது, இதுவும் ஜாயிண்ட் தான். ஓகேங்களா? இதுவும் ஜாயிண்ட் தான், இதுவும் ஜாயிண்ட் தான். நம்ம சொல்லியிருப்போம் 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? 8 - 3 அப்படின்னா 8 2 16 - 3 எவ்வளோ 13. 13 ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போ இது என்னது இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் டிட்டர்மினேட். அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இந்த மெம்பருக்கு வாங்க. இந்த மெம்பர் எக்ஸ்டர்னல் டிட்டர்மினேட்டா, ஆமாம் டிட்டர்மினேட் தான். ஏன்னா இது ஹிஞ்சிரி வித் ஃபிக்ஸ்டு, இது ஹிஞ்சிரி வித் ரோலர். இது என்னடா அது தலைகீழாக தொங்க விட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு ட்ரெஸ் எப்படிமா இருக்கலாம், தலைகீழாகவும் இருக்கலாம், சைடு வைஸ்லேயும் இருக்கலாம், கீழேயும் இருக்கலாம், எப்படிமா இருக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஹிஞ்சிரி வித் ரோலர் இப்படி இருக்கும். என்ன ரோலர் சப்போர்ட் பிடிங்கிட்டு விழுந்துரும்னு நினைக்காதீங்க. ரோலருங்கிறது பிடிங்கிட்டுலாம் விழாது. ரோலருங்கிறது என்னன்னா இப்படி மூவ்மெண்ட் ஆகும்.
வெர்டிகலாக என்ன தான் எப்பயுமே ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஓகேங்களா, பிடிங்கிட்டுலாம் விழுந்துடாது. ஹரிசாண்டலாகவும் மூவ் ஆகும், வெர்டிகலாக இப்படி வச்சா மூவ் ஆகும். நல்லா ஸ்டேபிளாக கொடுத்துருப்பாங்க. வெர்டிகலாக மட்டும் அது மூவ் ஆகும், வெர்டிகலாக என்ன ஆகாது, பிடிங்கிட்டுலாம் விழாது. ஓகேங்களா, அதனால் பயப்படாதீங்க. இங்கே ரோலர் தான், இது ஹிஞ்சரி வித் ரோலர் சப்போர்ட். அப்போ எக்ஸ்டர்னலாக டிட்டர்மினேட் தான். இது என்னது ஆர், இங்கே எத்தனை ரியாக்ஷன் வரும், 2, அங்கே 1 3, R-3. ஓகே, இது வந்து எக்ஸ்டர்னல் டிட்டர்மினேட் தான். இன்டர்னலாக டிட்டர்மினேட்டாக கண்டுபிடிக்க ஃபார்ம்னா M is equal to 2J minus 3. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர் எவ்வளோ இருக்குது, முதல்ல ஜாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஜாயிண்ட்டு, இது ஒரு ஜாயிண்ட்டு, இது ஒரு ஜாயிண்ட்டு, இது ஒரு ஜாயிண்ட்டு, இது ஒரு ஜாயிண்ட். ஓகேங்களா, எத்தனை ஜாயிண்ட் இருக்குது, 1 2 3 4 5 ஜாயிண்ட் இருக்குது. அப்படின்றப்ப 2 × 5 - 3, அப்போ 10 - 3 7, மொத்தம் 7 மெம்பர் இருந்தால் இது ஸ்டார்டிங் இன்டர்னலாக அதோட டிட்டர்மினேட் 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 மெம்பர். அப்போ இட் இஸ் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ட்ரெஸ். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், அடுத்து இன்னொரு 4 சம் கொடுத்துருப்போம். இது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் இன்டர்மினேட் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சம்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ்டர்னலி டிட்டர்மினேட்டா ஒரு பக்கம் ஹிஞ்சரி வித் பாட்டம் ஃபிக்ஸ்டு, இன்னொரு பக்கம் ஹிஞ்சரி வித் ரோலர். கண்டிப்பாக அப்படின்றப்ப என்ன தான், இது வந்து எக்ஸ்டர்னலி டிட்டர்மினேட் தான். ஏன்னா ஃபார்முலா R-3, ஆர் இங்கே 2 கிரியேட் ஆகும், இங்கே 1 3 - 3 0. ஓகேவா, நம்மள எக்ஸ்டர்னலி டிட்டர்மினேட் தான். அப்போ இந்த பீமும் எக்ஸ்டர்னலி டிட்டர்மினேட் தான். இங்கே ஒரு பக்கம் ஹிஞ்சரி வித் பாட்டம் ஃபிக்ஸ்டு, ஹிஞ்சரி வித் ரோலர். ஓகே, இதுவும் எக்ஸ்டர்னலி என்னது டிட்டர்மினேட் தான். ஒரு பக்கம் ஹிஞ்சர் வித் பாட்டம் ஃபிக்ஸ்டு, ஹிஞ்சர் வித் ரோலர். இதுவும் ஹிஞ்சர் வித் பாட்டம் ஃபிக்ஸ்டு, ஹிஞ்சர் வித் ரோலர். ஓகேவா, முடிஞ்சு போச்சு. இது எக்ஸ்டர்னல் டிட்டர்மினேட் தான். இப்போ எல்லாத்துக்கும் இன்டர்னல் டிட்டர்மினேட் மட்டும் கண்டுபிடிக்கலாமா? இது M is equal to 2J minus 3. ஓகேங்களா, இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஜாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 ஜாயிண்ட் இருக்குது. அப்படின்றப்ப 2 × 6 - 3 அப்படின்னா 12 - 3 அப்படின்னா 9 மெம்பர் இருக்கான்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 அவ்வளோதான். அப்படின்னா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம். நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், மெம்பருங்கிறது 2 ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது மெம்பர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இது பார்க்கலாமா? M is equal to 2J minus 3. மொத்தம் எத்தனை ஜாயிண்ட்? 1 2 3 4 ஜாயிண்ட். அப்படின்றப்ப 2 × 4 - 3, 4 2 8 - 3 வேல்யூ எவ்வளோதான்? 5. ஓகேங்களா, இப்போ 5 மெம்பர் இருக்கான்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5. ஓகே, இது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் தான். அடுத்து இது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பார்க்கலாம். ஆல்ரெடி எக்ஸ்டர்னலி டிட்டர்மினேட், இன்டர்னலாக கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா M is equal to 2J minus 3. ஓகேங்களா, ஜாயிண்ட் எத்தனை இருக்குது? 1 2 3 4 ஜாயிண்ட் இருக்குது. அப்படின்றப்ப 2 × 4 - 3 அப்படின்றப்ப 8 - 3 அப்படின்றப்ப 5 மெம்பர் இருக்கான்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 மெம்பர். ஓகே, பக்கா. இதுக்கு ஃபார்முலா M is equal to 2J minus 3. ஜாயிண்ட் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 ஜாயிண்ட் இருக்கு. இப்போ 2 × 7 - 3 ஒரு 2 14 - 3 வேல்யூ எவ்வளோதான்? 11 மெம்பர் இருக்கான்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மெம்பர் இருக்கு. ஓகேங்களா, இது மாதிரி நம்ம ஏகப்பட்ட ட்ரெஸ் டிசைன் போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஹரிசாண்டலாக இருக்குது. அதே மாதிரி நம்ம மேலே பார்த்தது வெர்டிக்கலில் சப்போர்ட் கொடுத்துருப்போம். அது மாதிரி எப்படி இருந்தாலும் ஒரு ட்ரெஸ்ஸோட வடிவமைப்பு வந்து இப்படி இருக்கலாம், எப்படி இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வடிவமைப்பை பார்த்து பயப்படக்கூடாது. எல்லாமே டிட்டர்மினேட்டாக இன்டர்மினேட் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் இருந்தால் ரொம்ப சுலபமாக அதுக்கு எப்படி வந்து அதை நம்ம டிசைனலைஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி அதுக்கான ஆன்சர் கொண்டு வருவோம்? இப்போ நான் சிம்பிளாக இப்படி ஒரு ட்ரெஸ் போகிறேன்னு வைங்களேன். இது ஒரு ட்ரெஸ்ஸுன்னு எனக்கு தெரியும், இப்படி போகிறது ஒரு ட்ரெஸ்ஸுன்னு எனக்கு தெரியும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து லோடிங் எங்கே கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், ஒன்லி ஜாயிண்ட்டில் மட்டும்தான் கொடுக்கணும். இதில் ஜாயிண்ட் எது? இது. ஓகே, ஒருவேளை இந்த ஜாயிண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 100 kN ஒரு லோடு வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. கரெக்டாக இதான கான்செப்ட்டு. ட்ரெஸ்ஸில் எந்த காரணத்தை கொண்டும் இந்த இடத்துல கொண்டு வந்து 100 kN கொடுத்துடக்கூடாது. ஏன்னா மெம்பரில் லோடு கொடுக்கக்கூடாது. மெம்பரில் ட்ரெஸ்ஸில் லோடு கொடுக்கக்கூடாது. ஒன்லி எதில் மட்டும்தான் கொடுக்கணும்? ஜாயிண்ட்டில் மட்டும் தான் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல ஜாயிண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்கப்பா 100 kN. ஒருவேளை 100 kN இப்படியும் கொடுக்கலாம். இந்த டைரெக்ஷனில் 100 kN ஆக்ட் ஆகிட்டு இருக்கலாம். ஒருவேளை 100 kN இந்த டைரெக்ஷனில் கூட ஆக்ட் ஆகிட்டு இருக்கலாம். எப்படிமா ஆக்ட் ஆகலாம்? ஒன்லி மெம்பரில் ஜாயிண்ட்டில் மட்டும் தானே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்றப்ப ஜாயிண்ட்டில் ஆக்ட் ஆகிறது தவறு கிடையாது. அப்படின்றப்ப ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 100 kN அந்த லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்குச்சுன்னா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த மெம்பரில் எவ்வளோ ஃபோர்ஸ் வரும், இந்த மெம்பரில் எவ்வளோ ஃபோர்ஸ் வரும், இந்த மெம்பரில் எவ்வளோ, இந்த மெம்பரில் எவ்வளோ, இந்த மெம்பரில் எவ்வளோ வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் நமக்கு தெரியும் இந்த மெம்பர் வளையாது, ஒன்லி ஆக்சியல் டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன் ஆகும். அப்படின்றப்ப மேபி இந்த மெம்பர் டென்ஷன் ஆகலாம் ஆர் கம்ப்ரெஷன் ஆகலாம். இந்த மெம்பர் டென்ஷன் ஆகலாம் ஆர் கம்ப்ரெஷன் ஆகலாம். இது டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன், டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன். அப்படின்றப்ப இது டென்ஷனா இல்லை கம்ப்ரெஷனாங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும்.
அதே மாதிரி அதில் எவ்வளோ லோடு உள்ளே வருங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். இங்கே 100 கிலோமீட்டர்னு கொடுத்தா அதில் இந்த மெம்பருக்குள்ளே எவ்வளோ போகும், இந்த மெம்பருக்குள்ளே எவ்வளோ போகும், இந்த மெம்பருக்குள்ளே எவ்வளோ போகும், இதுக்குள்ளே எவ்வளோ போகுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என் தலைக்கு மேலே தூக்கி ஒரு 1000 கிலோ வச்சாங்கன்னா இது இந்த ஷோல்டருக்கு கொஞ்சம் போகும், இந்த எலும்புக்குள்ளே கொஞ்சம் வெயிட்டு போகும், இந்த எலும்புக்குள்ளே கொஞ்சம் வெயிட்டு போகும். கரெக்டு தானே? அப்படி அதே மாதிரி இந்த ஜாயிண்ட்டில் 100 கிலோமீட்டர் கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு மெம்பருக்குள்ளேயும் ஒவ்வொரு லோடு விதவிதமாக போகும். அது டென்ஷனாகவும் போகலாம், கம்ப்ரெஷனாகவும் போகலாம். அப்போ அதோட மேக்னிடியூட் எவ்வளோ, அதோட நேச்சர் என்ன, டென்ஷனாக கம்ப்ரெஷன் கண்டுபிடிக்கிறது பேர் தான் அனலைசிஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ நம்ம பார்க்க போகிற அனலைசிஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஒன்லி ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டர்ஸ்க்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அது 2 விதத்தில் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பேர் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ், ஓகேங்களா? இன்னொன்று பேர் மெத்தட் ஆஃப் செக்ஷன். இந்த பேர்லாம் கேட்க கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், பட் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கேட்குறீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் ஆர் மெத்தட் ஆஃப் செக்ஷன் இதை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப சுலபமாக ஒரு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டர்ஸுக்கான உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துட முடியும். இன்னொரு விஷயம் நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி ஷியர் ஃபோர்ஸ் ஆர் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஒரு எப்படி வரையாது, ஒரு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீமுக்கு, அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கோ அல்லது கேன்டிலிவர் பீமுக்கோ ஒரு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீமுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையும் பொழுது ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். எப்பயுமே ஒரு மெம்பர் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டாக இருந்தால், அது பீமாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மெம்பர் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டாக இருந்தாலும் அதுக்கான ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கையில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது பேர் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷனு? ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். இந்த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி அதில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட முடியும். இந்த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் என்ன? சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0. இந்த 3 ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சரை கொண்டு வந்துட முடியும். எப்போ மட்டும்தான்? அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டாக இருந்தால் மட்டுமே, ஓகேங்களா? அப்போ இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸாக இருந்தால் அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸை வெளியே எதை மூலியமாக கொண்டு வர முடியும்? ஒன்லி ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். இந்த மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸும் எதை தான் யூஸ் பண்ணும்? ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணும். மெத்தட் ஆஃப் செக்ஷனும் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணும். ரெண்டுமே இந்த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணும். ஆனால் யூஸ் பண்ணுற முறை வேறு, அதை கொண்டு போய் அப்ரோச் பண்ணுற வழி வேறு. அதனால் இது பேர் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸு மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ் வருது. ரெண்டுலேயுமே ஈக்லிபிரியம் ஈக்குவேஷனை தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்குவோம்? அதுக்குள்ளே இருக்க மெம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ, அதோட மேக்னிடியூட் எவ்வளோங்கிறத ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்மளால் என்ன பண்ணிட முடியும்? கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் 0 ஃபோர்ஸ் மெம்பரை கண்டறிவது எப்படி. நம்ம இப்போ தான் பார்த்தோம் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் மெத்தட் ஆஃப் செக்ஷனை யூஸ் பண்ணி ஒவ்வொரு மெம்பரில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ, அது டென்ஷனாக இல்லை கம்ப்ரெஷனாக எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட முடியும். பட் அந்த மெத்தட் ஆஃப் செக்ஷன் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நாம் என்ன பண்ணலாம்? சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த மெம்பருக்குள்ளே 0 ஃபோர்ஸ் எதுவுமே வரல அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஏன் ஒரு மெம்பருக்குள்ள ஃபோர்ஸ் எதுவுமே வரலன்னா, இப்போ என் தலைக்கு மேலே ஒரு 1000 கிலோ தூக்கி வைக்கிறாங்கன்னு வைங்களேன், என்னோட பாடியில் சில இடத்துல மட்டும் என்ன போகும்? வெயிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகும். ஆனால் என் கையில் எந்த ஒரு வெயிட்டுமே போகாது. கரெக்டு தானே? என் கை என்ன இருக்கும்? ஃப்ரீயாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு லோடு கொடுத்துருக்காங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பருக்குள்ளேயும் ஃபோர்ஸ் போகணும்னு அவசியம் கிடையாது. சில மெம்பரில் ஃபோர்ஸ் என்ன இருக்கலாம்? போகாமையும் இருக்கலாம். அது அந்த சப்போர்ட்டோட அந்த இதுக்காக வச்சுருப்பாங்க. அப்படின்னா ஃபோர்ஸே இல்லாமல் எதுக்கு அந்த மெம்பர் இருக்கணும்னா அதை ஜஸ்ட் அதை தாங்கி பிடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்களோ வழியா, அது வழியாக என்ன ஆகாது? மெம்பர் அந்த ஃபோர்ஸ் உள்ளே போகாது, ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டு, அந்த வடிவமைப்பை கட்டமைப்புக்கிறதுக்காக தான் அது என்ன பண்ணியிருப்பாங்க? அது மாதிரி மெம்பர்லாம் இருக்கும். அப்போ அது மாதிரி மெம்பர் எல்லாமே 0 ஃபோர்ஸ் மெம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த லோடு ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொடுத்ததுக்கு அப்புறமும் அதுக்குள்ளே எந்த வகையான லோடும் பாஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதை 0 ஃபோர்ஸ் மெம்பர்னு சொல்லுவாங்க. அதை எப்படி கண்டறியறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ் அனலைசிஸோட வெரி 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 பேசிக் கான்செப்ட் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போ இது நான் சின்ன வயசுலேயே நம்ம படிச்சிருப்போம். எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்ன்னு. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நடுவில் ஏதோ ஒரு ஆங்கிளில் ஒரு ஃபோர்ஸ் போகுதுன்னு வைங்களேன். இதோட வேல்யூ ஒரு 1000 நியூட்டன் வைங்களேன். இதோட இன்க்ளினேஷன் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒரு 30 டிகிரி இருக்குன்னு வைங்களேன். ஓகே, இதை ஹரிசாண்டலாகவும் வெர்டிகல் காம்பனண்ட்டாகவும் பிரிக்கணும். இன்க்ளைண்டாக போகிறத ஹரிசாண்டல் வெர்டிகலாக பிரித்து எழுதுறது நம்ம கடமை, ஓகேங்களா? அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது எனக்கு இன்க்ளைண்டாக இருக்கக்கூடாது, ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இங்கேருந்து இதோட வேல்யூ எவ்வளோ வரும்னா 1000 நியூட்டன் இன்ட்டு ஆங்கிள் எங்கேருந்து எடுக்கிறோம்? எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து தானே எடுக்கிறோம். ஒய்யிலேருந்தா 30 டிகிரி கிடைக்குது? இல்லை, எக்ஸிலிருந்து இதோட ஆங்கிள் எவ்வளோ? 30 டிகிரி. அப்படின்றப்ப ஆங்கிள் எந்த ஆக்சிஸ்லேருந்து எடுக்கிறோமோ அதுக்கு காஸ் கொடுக்கணும். அப்படின்றப்ப காஸ் 30 டிகிரி.
அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு சைன், அவ்வளோதான். 1000 நியூட்டன் இன்ட்டு சைன் 30 டிகிரி, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம்னா, இங்கே 30 டிகிரினா இங்கிருந்து இதோட வேல்யூ 60 டிகிரி, ஏன்னா 60 30 கூட 90 டிகிரிங்களா. அப்போ இதுக்கு என்ன வரும்னா 1000 நியூட்டன் இன்ட்டு ஆங்கிள். இப்போ எங்கேருந்து எடுக்கிறோம், ஒய் ஆக்சிஸ்லேருந்து எடுக்கிறோம். அப்படின்றப்ப ஒய் ஆக்சிஸ்லேருந்து ஆங்கிள் எடுக்கிறோம், எதுலேருந்து ஆங்கிள் எடுக்கிறோமோ அதுக்கு காசுங்கிற சிம்பிள் போகும். அப்படின்றப்ப காஸ் 60 டிகிரி அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு சைன் 60 டிகிரி. ஓகேங்களா. இப்போ இதுக்கு நான் எதை யூஸ் பண்ணுறது, சைன் 30யா காஸ் 60ஆனா ரெண்டுமே ஒன்று தான். சைன் 30 டிகிரி ஒன்று தான், காஸ் 60 டிகிரி ஒன்று தான். நீங்கள் என்ன வேணுமோ போடலாம். எக்ஸுக்கு வந்து காஸ் தான் யூஸ் பண்ணணும், இல்லை ஒய்க்கு வந்து சைன் தான் யூஸ் பண்ணலாம் கிடையாது. எதுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ யூஸ் பண்ணிக்கிட்டாலும் நமக்கு ஆன்சர் கிளியராக கிடைச்சிரும். அதனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எந்த ஆக்சிஸ்லேருந்து ஆங்கிள் எடுக்கிறோமோ அதுக்கு காசுங்கிற சிம்பிள் போகும். ஒருவேளை இப்படி பாருங்களேன், இப்போ இங்கிருந்து இதுக்கான வேல்யூ வந்து ஒரு 25 டிகிரின்னு வைங்களேன். இது 25 டிகிரி போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது எவ்வளோ, 65 டிகிரி. அப்படின்றப்ப என்ன வரும்னா 1000 நியூட்டன் இன்ட்டு 25 டிகிரி எதுலேருந்து எடுத்திருக்கேன், எக்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். அப்படின்னா எக்ஸுக்கு என்ன வரும், காஸ். அப்படின்னா இதோட வேல்யூ காஸ் 25 டிகிரி. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறதுக்கு இதோட வேல்யூ சைன் 25 டிகிரின்னு போடலாம். அதே மாதிரி 65 டிகிரி எதுலேருந்து எடுக்கிறேன், ஒய்லேருந்து எடுக்கிறேன். அப்படின்றப்ப ஒய் ஆக்சிஸ்க்கு காஸ் போகும், காஸ் 65 டிகிரி, இதுக்கு சைன் 65 டிகிரி. ஓகேங்களா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே போதும். இந்த அனலைசிஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஒன்றுமே கிடையாது. இதில் முக்கியமான ஒரு விஷயம், இன்க்ளைண்டாக போகிற அந்த காம்போனண்ட்டை இப்படி ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று ஹரிசாண்டலாகவும் இன்னொன்று வெர்டிகலாகவும் பிரிக்க தெரியணும். இது தெரிஞ்சால் தான் நம்ம ட்ரெஸ்ஸை அனலைஸ் பண்ணவே முடியும். எந்த மாதிரி எப்படி கொடுத்துருந்தாலும் ஆங்கிள் எந்த ஆக்சஸ்லேருந்து எடுக்கிறோமோ அதுக்கு காசு கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறத சைன் கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். இதை வச்சு சின்னதாக ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நம்ம கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கேருந்து இங்கே இப்படி ஒன்று போகுதுன்னு வைங்களேன், இதோட வேல்யூ ஒரு 50 நியூட்டன் வைங்களேன். நான் இங்கேருந்து இதோட வேல்யூ வந்து ஒரு 30 டிகிரி கொடுக்குறேன். ஓகேவா. சரி, இதை ஹரிசாண்டலாக வெர்டிகலாக பிரிக்கலாமா. இப்போ இதோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்னென்ன வரும்னா 50 நியூட்டன் இன்ட்டு காஸ் 30 டிகிரி வரும். இதோட வெர்டிகல் காம்பனன்ட்டு 50 நியூட்டன் இன்ட்டு சைன் 30 டிகிரி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா. இன்னொரு சம் சின்னதாக இப்படி பண்ணலாம். இப்போ இங்கேருந்து போகுதுன்னா வைங்களேன், இப்போ இங்கேருந்து போகுது, இதோட வேல்யூ வந்து ஒரு 80 நியூட்டன் வருது. இங்கேருந்து இதுக்கான ஆங்கிள் வந்து ஒரு 20 டிகிரின்னு வைங்களேன். இங்கேருந்து 20 டிகிரினா இதோட ஹரிசாண்டல் வெர்டிகல் காம்பனன்ட் பிரிங்க. இதோட வெர்டிகல் காம்பனன்ட் என்ன வரும், இங்கிருந்து 20 டிகிரி எதுலேருந்து எடுத்திருக்கேன், ஒய்லேருந்து எடுத்திருக்கேன். அப்படின்றப்ப அதுக்கு காசு கொடுக்கணும். அப்போ 80 நியூட்டன் இன்ட்டு காஸ் 20 டிகிரி இங்கே வரும், 80 நியூட்டன் இன்ட்டு சைன் 20 டிகிரி இங்கே வரும், அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொன்று பார்க்கலாம். இப்படி நான் ஒன்று போடுறேன். இப்போ இங்கேருந்து இதோட வேல்யூ வந்து ஒரு 80 நியூட்டன் போகுதுன்னு வைங்களேன். இப்போ இங்கேருந்து இதுக்கான வேல்யூ வந்து ஒரு 30 டிகிரி வருதுன்னு வைங்களேன். இப்போ இதோட வெர்டிகல் காம்பனன்ட் என்ன, 80 நியூட்டன் இன்ட்டு காஸ் 30 டிகிரி இது. அதே மாதிரி 80 நியூட்டன் இன்ட்டு சைன் 30 டிகிரி இது, அவ்வளோதான். எங்கேருந்து ஆங்கிள் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு காசும் ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு சைனும், அவ்வளோதான் கான்செப்ட். இதை வச்சு தான் நான் இனிமேல் என்ன பண்ண போகிறோம், ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஒரு மெம்பரை ஒரு ஃபோர்ஸை எப்படி ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் மாற்றுறதுங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர், அதாவது அந்த ட்ரெஸ்ஸில் எந்த ஒரு லோடுமே பாஸ் ஆகலை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் அதுக்கு உதாரணத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம், ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ட்ரெஸ். ஓகேங்களா. இப்போ இது இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டில் வெர்டிகலாக ஒரு 100 நியூட்டன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இந்த ட்ரெஸ்ஸில் ஒவ்வொரு மெம்பர்லையும் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் மெத்தட் ஆஃப் செக்ஷனுக்குள்ளே போய் தான் அனலைஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம சின்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி இதில் ஏதோ ஒன்லையாச்சும் எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதுதான் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர், அதுக்குள்ளே எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அது எப்படிங்கிறது பாருங்கள். அந்த டெக்னிக் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக் தான். ஓகேங்களா. என்னங்கிறது நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணணும். இந்த ஜாயிண்ட் ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணணும். ஓகேவா. இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடம் என்னது, இது சப்போர்ட்டு, இதுவும் சப்போர்ட்டு. எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன ஜாயிண்ட்டு, இது வந்து ஹிஞ்சிடு ஜாயிண்ட்டு, ஹிஞ்சிடு வித் பாட்டம் ஃபிக்ஸ்டு. இப்படி ஒரு இப்படி ஒரு ரியாக்ஷன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி என்னது, ரோலர் சப்போர்ட்டில் ஒன்லி வெர்டிகல் ரியாக்ஷன் மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஹிஞ்சிடில் வெர்டிகலாகவும் ஹரிசாண்டலாகவும் கிரியேட் ஆகிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒன்று, இந்த பக்கம் 2 டபுள் சைடு ஒன்று போட்டுக்கோங்க. போட்டாச்சா. இதில் கிரியேட் ஆகும் கண்டிப்பாக, இதுலையும் கிரியேட் ஆகும். இது மாதிரி ஒரு வடிவமைப்பு போட்டுக்கலாம். எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். இப்போ நான் ஒவ்வொரு ஜாயிண்ட்டை எடுத்து அனலைஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஜாயிண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். இந்த ஜாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக இப்படி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து வரைஞ்சா என்ன தெரியும், இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது, இங்கேருந்து மேலேருந்து ஒரு 100 நியூட்டன், கீழே ஒன்று போகுது, இங்கே ஒரு மெம்பர் போகுது, இங்கே ஒரு மெம்பர் போகுது.
இப்போ இந்த மெம்பரில் எந்த ஒரு ஃபோர்ஸ் வேணுமா இருக்கலாம், எவ்வளோ வேணுமா இருக்கலாம், டென்ஷன் இருக்கலாம், கம்ப்ரெஷன் இருக்கலாம், என்ன வேணுமா இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கலாம், அதனால் என்ன பண்ணலாம், எல்லாத்துலேயுமே டென்ஷன் இருக்க மாதிரி இது கற்பனை பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டென்ஷன், இங்கே ஒரு டென்ஷன், இங்கே ஒரு டென்ஷன். இப்போ இங்கே இருக்க மெம்பர் எல்லாத்தையும் ஃபோர்ஸாக நினச்சிக்கோங்க. இது ஒரு ஃபோர்ஸு, இது ஒரு ஃபோர்ஸு, இது ஒரு ஃபோர்ஸு, இது ஒரு ஃபோர்ஸு. இப்போ இந்த மெம்பர் ஏ பி சி டின்னு வச்சுக்கலாம். அப்படின்றப்ப இந்த மெம்பர் என்னது, ஃபோர்ஸ் இன் ஏபி, இது ஃபோர்ஸ் இன் ஏசி, இது ஃபோர்ஸ் இந்த மெம்பர் ஏடி. ஓகேங்களா, இது ஏடிங்கிற மெம்பர் தானே, இது ஏசிங்கிற மெம்பர் தானே, இது ஏபிங்கிற மெம்பர் தானே. இப்போ இது எல்லாத்தையும் ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஃபோர்ஸ், இது ஒரு ஃபோர்ஸ், இது ஒரு ஃபோர்ஸ். இது எஃப் ஆஃப் ஏபிங்கிற மெம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், இது ஏசிங்கிற மெம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், இது ஏடிங்கிற மெம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். மேபி இதில் ஃபோர்ஸ் இல்லாமல் இருக்கலாம். இது ஒருவேளை ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பராக இருந்தால் இங்கே ஃபோர்ஸ் இல்லாமையும் இருக்கலாம். பட் நான் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். எல்லாத்துலேயும் ஃபோர்ஸ் இருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுலேயும் ஃபோர்ஸ் இருக்குது, ஃபோர்ஸ் இருக்குது, ஃபோர்ஸ் இருக்குது, எல்லாமே டென்ஷனாக இருக்குன்னு கூட கற்பனை பண்ணிக்கலாம். இப்படி மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் இருக்கக்கூடிய இன்க்ளைன் மெம்பரை, இன்க்ளைன் ஃபோர்ஸை ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் மாற்றணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நான் இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன், இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இந்த 1000 இந்த 100 நியூட்டன் வெர்டிகல் தான் ஆகிட்டு இருக்கு, நோ ப்ராப்ளம். இந்த எஃப் ஆஃப் ஏசி அதுவும் வெர்டிகலாக தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த எஃப் ஆஃப் ஏபி என்ன பண்ணுது, இன்க்ளைண்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த எஃப் ஆஃப் ஏடியும் இன்க்ளைண்டாக இருக்குது. இப்போ இந்த இன்க்ளைனாக இருக்கிறத நான் ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் பிரித்து விடணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுக்குள்ளே ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை இதுக்கும் இதுக்குமான ஆங்கிள் வந்து ஒரு 30 டிகிரி இருக்குன்னு வைங்களேன். அதே மாதிரி இதுக்குமான ஆங்கிள் ஒரு 30 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இது 30 டிகிரி, இது 30 டிகிரி. இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் பிரித்து விட போகிறேன். இதை ஹரிசாண்டலாக வெர்டிகலாகவும் பிரித்து விடலாமா? இப்போ இது ஹரிசாண்டலோட வேல்யூ எவ்வளோ வரும், எஃப் ஆஃப் ஏபி இன்ட்டு இதுக்கு என்ன வரும், இதோட வெர்டிகல் காம்பனன்ட் என்ன வரும், எஃப் ஆஃப் ஏபி இன்ட்டு காஸ் 30 டிகிரி. ஏன்னா தீட்டா இதுலேருந்து தான் எடுக்கிறேன், வெர்டிகல்லேருந்து தான் எடுக்கிறேன். அப்போ வெர்டிகல் காம்பனண்ட்டுக்கு தான் காஸ் போகும், ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கு சைன் வந்துடும். சைன் இதோட வேல்யூ என்னது, சைன் 30 டிகிரின்னு மாறிடுச்சு. ஓகேவா, முடிஞ்சு போச்சா? அப்போ இந்த இன்க்ளைனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ இந்த இன்க்ளைனை தூக்கிட்டு ஒரு வெர்டிகல் ஒன்று போட்டுட்டேன், ஒரு ஹரிசாண்டல் ஒன்று போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த இன்க்ளைனை தூக்கிட்டு ஒரு வெர்டிகல் ஹரிசாண்டலாக மாற்றுறேன். ஒரு வெர்டிகல் நான் ஒன்று போடுறேன், ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் போட்டுக்கிறேன், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். எப்படி ஒன்று போட்டுக்கோங்க, இதுலேயே போடணும் அவசியம் கிடையாது. இப்படி ஒன்று போட்டுக்கோங்க. இதோட வேல்யூ என்னது, எஃப் ஆஃப் ஏடி இன்ட்டு காஸ் 30 டிகிரி வரும் இதுக்கு. அதே மாதிரி இதோட வேல்யூ எஃப் ஆஃப் ஏடி இன்ட்டு சைன் 30 டிகிரி வரும். ஏன்னா இப்போ தான் பார்த்தோம் ஒரு இன்க்ளைண்டாக எப்படி ஹரிசாண்டல் வெர்டிகலாக மாற்றுறதுன்னு பார்த்துட்டோம். அவ்வளோதான், முடிச்சாச்சா? இப்போ அதில் எதுலேயும் இன்க்ளைண்ட் இல்லையா, ஹெல்த் ஹரிசாண்டல் வெர்டிகலாக மாற்றினா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதில் ஏதோ ஒரு டைரெக்ஷன், வெர்டிகல் டைரெக்ஷன், ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டுமே இருந்தால் அந்த ஃபோர்ஸ் தான் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். அது மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், ஆனால் ஒன்று மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். அப்படின்றப்ப பார்க்கலாமா, இதோட வெர்டிகலாக பாருங்கள், இந்த 100 நியூட்டன் இருக்குது, எஃப் ஆஃப் ஏபி இருக்குது, எஃப் ஆஃப் ஏசி இருக்குது, எஃப் ஆஃப் ஏடி காசிட்டா இருக்குது. இது எந்த டைரெக்ஷனில் போகணுங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான். இதில் வெர்டிகலாக 1000 நியூட்டன் ஆக்ட் ஆகுது, இது 4 பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒன்று மட்டும்தான் இருக்கணும். அப்படின்றப்ப கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய எந்த மெம்பரும் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் கிடையாது. சரி, இப்போ ஹரிசாண்டலாக பார்க்கலாம். ஹரிசாண்டலாக ஒரே ஒரு மெம்பர் தான் அட்டாக்ட் இருக்குன்னா இல்லை, இங்கே ஒன்று 2 பேர் இருக்காங்க. எந்த டைரெக்ஷனுங்கிறது முக்கியம் இல்லை. ஹரிசாண்டலாக இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று இருக்குது. மேபி இது இந்த டைரெக்ஷனில் கூட போகலாம். டைரெக்ஷன் நமக்கு முக்கியம் இல்லை, ஆளுங்க இருக்காங்களாங்கிறது தான் முக்கியம். இது ஒருத்தர் இருக்காரு, இங்கே ஒருத்தர் இருக்காரு. அப்படின்றப்ப இதுலேயும் என்ன பண்ண முடியாது, ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்றப்ப இந்த ஜாயிண்ட்டை அனலைஸ் பண்ணுறது மூலிமா இதுலேயோ எதுலேயுமே ஜீரோ ஃபோர்ஸ் இருக்காங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியல, அனலைஸ் பண்ண முடியல. சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கீழே இருக்க ஜாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணலாம். அது மூலிமா இதில் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டை நான் கட் பண்ணுறேன். எப்படி தெரியுது என் கண்ணுக்கு, இப்படி ஒன்று மேலே ஒன்று போகுது. இந்த ஃபோர்ஸ், இதை ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணால் இது சிபி, இது சிடி, இது சிஏ. அப்படின்றப்ப இது என்னது, ஃபோர்ஸ் ஆஃப் சிஏ, இது ஃபோர்ஸ் ஆஃப் சிபி, இது ஃபோர்ஸ் ஆஃப் சிடி. எந்த டைரெக்ஷனில் வேணுமா நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பாருங்கள், இதில் ஏதாவது இன்க்ளைன் மெம்பர் போகுதா, இல்லை. இது ஹரிசாண்டல், எல்லாம் இதில் இதுவும் ஹரிசாண்டலாக தான் இருக்குது, இது ஹரிசாண்டல், இது வெர்டிகலாக தான் இருக்குது. எதையும் நம்ம பிரித்து விடணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ பாருங்கள், இல்லை ஹரிசாண்டலாக இவர் ஒருத்தர் இருக்காரு, இவர் ஒருத்தர் இருக்காரு. பாருங்கள், இல்லை ஹரிசாண்டலாக எஃப் ஆஃப் சிபி ஒன்று இருக்குது, எஃப் ஆஃப் சிடி இருக்குது. எந்த டைரெக்ஷனுங்கிறது முக்கியம் இல்லை. ஹரிசாண்டலாக மொத்தம் எத்தனை பேர், 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும். சரி, வெர்டிகலாக பார்க்கலாம். வெர்டிகலாக எஃப் ஆஃப் சிஏ மட்டும்தான் இருக்குது. வேறு ஏதாச்சும் இருக்கா, இல்லை. ஒன்லி எஃப் ஆஃப் என்ன மட்டும்தான் இருக்குது, சிஏ மட்டும்தான் இருக்குது. அப்படின்றப்ப வெர்டிகலாக ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் அட்டாக்ட் இருக்கு. எப்பயுமே ஃபோர்ஸ் எப்போ கிரியேட் ஆகணும், அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று கிரியேட் ஆனால் தான். ஹீரோ இருந்தால் தான் வில்லன் இருக்க முடியும், வில்லன் இருந்தால் தான் ஹீரோ இருக்க முடியும். ஆனால் இங்கே ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார். ஒரே ஒரு ஆளால் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு ஃபோர்ஸுமே எடுக்க முடியாது. அப்படின்றப்ப என்ன ஆகும்னா, இந்த டைரெக்ஷனில் போகிற மெம்பரில் ஜீரோ ஃபோர்ஸ் தான். அப்போ இந்த டைரெக்ஷனில் போகுதுன்னா இந்த மெம்பரில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு 0.
அப்படின்றப்ப இந்த மெம்பர் ஃபுல்லாகவே என்ன தான் ஜீரோ தான், இதுவும் ஜீரோ தான், இதுவும் ஜீரோ தான், இதுவும் ஜீரோ தான். இதே மெம்பரை நம்ம இந்த ஜாயிண்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணும்பொழுது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அதே மெம்பருக்கு இந்த ஜாயிண்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணும்பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியுது, இது ஜீரோ ஃபோர்ஸ்ன்னு அனலைஸ் பண்ணிட முடியுது. ஓகேங்களா? மொத்தத்தில் இந்த மெம்பரில் ஜீரோனா ஒட்டு மொத்தமாக இந்த மெம்பர் ஃபுல்லாகவே ஜீரோ தான். ஓகேங்களா? மேபி அந்த ஜாயிண்ட்டில் அனலைஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இந்த இடத்த வச்சு அனலைஸ் பண்ணுறது மூலிமா என்ன பண்ண முடியும், இது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பருங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண முடியுது நம்மளால், இந்த மெம்பரில் ஃபோர்ஸே வராது. ஓகேங்களா? கண்டுபிடிச்சிட்டோமா, இது ஒரு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜாயிண்ட் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ அதில் ஏதாச்சும் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் இருக்கான்னு பார்க்கலாம். ஜாயிண்ட்டை பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டில் இப்படி ஒரு மெம்பர் போகுது, இப்படி ஒரு மெம்பர் போகுது, ரியாக்ஷன் இப்படி கீழேருந்து மேல் நோக்கி அழுத்துது. ஓகேவா? அப்போ இது வந்து என்னது, எஃப் ஆஃப் பிசி, இது வந்து என்னது, எஃப் ஆஃப் பிஏ. ஓகேங்களா? வேலை முடிஞ்சு போச்சா? இப்போ இதுக்குமான ஆங்கிள் எனக்கு தெரியல. மேபி ஒரு இதுக்குமான ஆங்கிள் ஒரு 45 டிகிரி இருக்குன்னு வைங்களேன். ஓகே, இப்போ இது நம்மளோட கான்செப்ட் என்ன, எல்லாத்தையும் வெர்டிகல் ஹரிசாண்டலாக மாற்றணும். இப்போ வெர்டிகலாக மாற்றவா, இந்த வெர்டிகலாக மாற்றணும்னா இதோட வேல்யூ எஃப் ஆஃப் பிஏ, இங்கேருந்து இதோட வேல்யூ 45 டிகிரி. அப்படின்றப்ப இதை ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாக மாற்றணும்னா இதோட வேல்யூ எஃப் ஆஃப் பிஏ காஸ் 45 டிகிரி, இதோட வேல்யூ எஃப் ஆஃப் பிஏ சைன் 45 டிகிரி. அப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் ஹரிசாண்டல் வெர்டிகலாக மாற்றிட்டீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்க்கலாமா, இல்லை வச்சு பார்த்துட்டேன். வெர்டிகலாக ஆள் இருக்காங்களா, இங்கே ஒருத்தர் இருக்காரு, கீழே இருந்து ரியாக்ஷன் செலிப்ரேட் இருக்காரு. ஓகேவா? ரியாக்ஷனும் கீழே இருந்து அழுத்திட்டு இருக்காரு. அப்போ வெர்டிகலாக 2 பேர் இருக்காங்க, அனலைஸ் பண்ண முடியாது. ஹரிசாண்டலாக பார்க்கலாமா, ஹரிசாண்டலாக எஃப் ஆஃப் பிசி இருக்குது, எஃப் ஆஃப் பிஏ காஸ் 45 டிகிரி இருக்குது, 2 பேர் இருக்காங்க. ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். ஓகேங்களா? இங்கே 2 பேர் இருக்காங்க, இந்த டைரெக்ஷன் ஏதோ ஒரு டைரெக்ஷனில் எந்த பக்கமாக இருக்கலாம். மொத்தத்தில் 2 பேர் வந்துட்டாங்க. 2 இருந்துச்சுன்னா அனலைஸ் பண்ண முடியாது, ஒன்று மட்டும்தான் இருக்கணும். அப்போ இந்த பக்கத்தை வச்சு விட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பரை கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் அனலைஸ் பண்ணிங்கனாலும் இதே மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கமும் அனலைஸ் பண்ண முடியாது. ஒன்லி இதை வச்சுட்டு நம்ம ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் நடுவில் இருக்க இந்த ஒரு மெம்பரில் மட்டும்தான் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் கண்டுபிடிச்சிட்டோமா, அவ்வளோதாங்க. இதுனா ஒரு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் எப்பயும் எப்படி இருக்குன்னா, ஹரிசாண்டல் மெம்பராக ஒன்று போனால் அதிலிருந்து ஒரு மெம்பர் போகணும். அதுலேருந்து ஒரே ஒரு மெம்பர் மட்டும் போணுச்சுன்னா அது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸில் இப்படி ஒரு மெம்பர் போயிட்டு ஹரிசாண்டலாக ஏதோ ஒரு மெம்பர் போனால் அதிலிருந்து ஒரு மெம்பர் 90 டிகிரியில் கிளம்புச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு சிங்கிள் மெம்பர் என்னவாக இருக்கும், ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பராக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். இதில் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இந்த ஜாயிண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுறேன். இந்த ஜாயிண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது கட் பண்ணி பார்க்குறேன். எப்படி தெரியுது, இப்படி ஒன்று போகுது, கீழே ஒன்று போகுது, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. இப்போ இது நான் என்ன பண்ணிக்கிறேன், இது ஒரு ஃபோர்ஸு, இது ஒரு ஃபோர்ஸு, இது ஒரு ஃபோர்ஸு. இதை ஹரிசாண்டலாக மாற்றினா இப்படி வரும், வெர்டிகலாக மாற்றினா இப்படி வரும். நான் ஒன்று எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஏதோ ஒரு ஆங்கிளில் கிரியேட் ஆகிடும். இதையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று வரும், இப்படி ஒன்று வரும். அப்போ வெர்டிகலாகவும் 4 பேர் இருக்காங்க, ஹரிசாண்டலாகவும் 2 பேர் இருக்காங்க. அப்படின்றப்ப இந்த ஜாயிண்ட்டை வச்சு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் கண்டுபிடிக்க முடியாது. என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம இந்த ஜாயிண்ட் வருவோம். பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. அதில் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக போகுது, இந்த மெம்பர் என்ன ஆகுது, ஸ்ட்ரெயிட்டாக போகுது. அப்படின்றப்ப ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போகுது ஒரு மெம்பரு, அதுலேருந்து ஏதோ ஒரு ஆங்கிளில், ஓகேங்களா, இது கரெக்டாக 90 டிகிரியில் போகல, ஏதோ ஒரு ஆங்கிளில் போகுது, ஒரு 30 டிகிரியில் போகுதுன்னு வைங்களேன், ஒரு 30 டிகிரியில் ஒரு மெம்பர் போகுது. ஓகேவா? அப்போ இந்த மெம்பரில் என்ன வரும்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது ரிசால்வ் பண்ணலாம். இது என்ன பண்ணிக்கிறேன், இதை ஹரிசாண்டல் நான் வச்சுக்கிறேன், இதை அப்படியே மாற்றுவோம். ஓகேங்களா? இதை எப்படி மாற்றலாம், இது 90 டிகிரியில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மெம்பர், இந்த இன்க்ளைனில் போகிற மெம்பரை மட்டும் நான் ஹரிசாண்டலாக வெர்டிகலாக மாற்றுறேன். இப்போ இதை ஹரிசாண்டல் காம்பனண்ட் என்ன வரும், இதோட வேல்யூ எஃப்னு வச்சுக்கலாமே. இதை ஹரிசாண்டலாக மாற்றினா இதோட வேல்யூ எஃப் காஸ் 30 டிகிரி வரும். இது வெர்டிகலாக மாற்றினா இதோட வேல்யூ என்ன வரும், எஃப் சைன் 30 டிகிரி வரும். அப்படின்றப்ப இந்த இன்க்ளைனை தூக்கிட்டு ஹரிசாண்டல் வெர்டிகலாக மாற்றிட்டோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. இந்த பக்கம் ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் ஒன்று ஆல்ரெடி இங்கே ஒரு மெம்பர் போகிட்டு இருக்கு, இங்கே ஒரு மெம்பர் போயிட்டு இருக்கு. 1 2 3 ஃபோர்ஸ் போகுது. அப்போ இதை வச்சு நம்ம ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் கண்டுபிடிக்க முடியாது. மேபி இந்த டைரெக்ஷனில் வெர்டிகலாக பார்க்கலாம். இந்த டைரெக்ஷனை பார்த்தோம்னா எஃப் சைன் 30 மட்டும் தான் போகுது. அதுக்கு இந்த பக்கம் என்ன இல்லை, எதுவுமே இல்லை. அப்படின்றப்ப என்ன ஒரு முடிவுக்கு வரலாம்னா எஃப் சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு 0. இந்த டைரெக்ஷனில் எதுவுமே இல்லை. அப்போ எஃப் சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு 0னா எஃபோட வேல்யூ என்னது, 0 டிவைடட் பை சைன் 30 டிகிரி. அப்படின்றப்ப இதோட வேல்யூ என்னது, 0. அப்போ எந்த ஆங்கிளில் போடாலும் சரி அது ஒரு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். 90 டிகிரியில் மட்டும் இல்லை, ஒரு மெம்பர் ஸ்ட்ரெயிட்டாக போய் அதிலிருந்து எந்த ஆங்கிளில் ஒரு மெம்பர் போனாலும் அதோட வேல்யூ என்ன ஆகிடும், 0 தான் ஆகும். அப்போ அதை வச்சு நம்ம இன்னொரு முடிவுக்கு வரலாம். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போகுது, இதுலேருந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் போகுது. அப்படின்றப்ப இதுவும் என்ன தான், ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் தான். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா. சரி, அடுத்து இங்கே பார்ப்போம். இங்கே ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் போகுது. இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது, வெர்டிகலாக ஒன்று போகுது. இப்போ இந்த இன்க்ளைன் மெம்பரை ரிசால்வ் பண்ணோம்னா இப்படி ஒன்று போகும், இப்படி ஒன்று போகும்னு வச்சுக்கலாம்.
ஏதோ ஒன்று ரெண்டாக பிரிச்சுட்டேன். இப்போ வெர்டிகலாக 2 பேர் இருக்காங்க, ஹரிசாண்டலாகவும் 2 பேர் இருக்காங்க. இதை வச்சு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் அனலைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த ஜாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டா இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது. பார்த்தாவே தெரியுது வெர்டிகலாகவும் என்ன இருக்குது, இந்த ரிசால்வ் பண்ணும்பொழுது ஹரிசாண்டலாக இப்படி ஒன்று ரிசால்வ் பண்ணலாம், இப்படி ஒன்று ரிசால்வ் பண்ணலாம், இதை இப்படி ஒன்று ரிசால்வ் பண்ணலாம், இப்படி ஒன்று ரிசால்வ் பண்ணலாம். அப்போ வெர்டிகலாகவும் 1 2 3 பேர், ஹரிசாண்டலாகவும் 4 பேர். அப்போ இதை வச்சு ஜீரோ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, இதை வச்சு ஜீரோ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்லி இதை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும், ஜீரோ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னா, ஒரு ஹரிசாண்டலாக ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மெம்பர் போணுச்சுன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிற மெம்பர்லேருந்து ஒரே ஒரு மெம்பர் கிளம்புச்சுன்னா அந்த மெம்பர் ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம். ஆர் ஒரு மெம்பர்லேருந்து இன்னொரு மெம்பர் எந்த ஒரு ஆங்கிளில் வேணுமா போகலாம். இப்படி போச்சுன்னா அப்படி கிளம்புற மெம்பரில் ஜீரோ ஃபோர்ஸ் தான் இருக்கும். இதுவும் ஜீரோ ஃபோர்ஸ் தான். இது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். ஒருவேளை இதுலேருந்து 2 இப்படி ஒன்று பிரிஞ்சிச்சுன்னா அது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பராக இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா இப்படி ஒன்று பிரிஞ்சிச்சுன்னா இதுக்கு ஒரு வெர்டிகல் காம்பவுண்ட் கிரியேட் ஆகிடும், ஹரிசாண்டல் கிரியேட் ஆகிடும். அப்போ வெர்டிகலாக 2 பேர் வந்துடுவாங்க. அப்போ ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் கிடையாது. எது மட்டும்தான் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் மெம்பர்லேருந்து ஒன்று மட்டும் பிரிஞ்சு போச்சுன்னா அது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். அப்போ கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இது கிடையாது, இது கிடையாது, இதில் ஸ்டேட்லேருந்து ஒரே ஒரு மெம்பர் போகுது அப்படின்னா இது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். இது ஸ்டேட்லேருந்து 3 மெம்பர் போகுது, இது கிடையாது. இது ஸ்டேட்லேருந்து இன்க்ளைண்டாக போகுது, இது என்ன ஆகுது, இங்கே ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்றப்ப அது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பராக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் இந்த ஜாயிண்ட்ல பார்த்தாலும் வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்குது, இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது. நம்மளோட கான்செப்ட் என்ன, இது மட்டும்தான், இது 2 மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். ஒரு ஹரிசாண்டல் மெம்பரில் ஒரே ஒரு ஸ்டேட் மெம்பர்லேருந்து ஒரே ஒரு மெம்பர் மட்டும் எந்த ஆங்கிளில் கிளம்பி போனாலும் அது ஜீரோ ஃபோர்ஸ். அது அப்படின்னா இது எது கூட லாக் ஆகுது, இது கூட தான் லாக் ஆகுது. அப்படின்றப்ப இது வந்து ஒரு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். இப்போ பாருங்க, நம்ம இப்போ இந்த சம் போட்டோம். இந்த சம் போட்டதில் நமக்கு என்ன தெரியுது, இது ஒரு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர், இது ஒரு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்னு கண்டுபிடிச்சிட்டோம். பட் இந்த ஜாயிண்ட் நல்லா பாருங்க, இந்த ஜாயிண்ட் எடுத்து வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுது, இப்படி ஒரு ஸ்டேட் மெம்பர் போகுது, இங்கிருந்து ஒரு மெம்பர் போகுது, இங்கிருந்து ஒரு மெம்பர், இந்த ஸ்டேட்டாக ஒரு மெம்பர் போகுது. பட் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஜாயிண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா இதை வச்சுட்டு எந்த ஒரு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பரை கண்டுபிடிக்க முடியாது. ரிசால்வ் பண்ணும்போது இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இது இப்படி ரிசால்வ் பண்ணும்போது இப்படி ஒன்று, ரிசால்வ் பண்ணும்போது ஹரிசாண்டலாக 1 2 3 4 வந்துடும், வெர்டிகலாக 1 2 3 வந்துடும். அப்போ இந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஜாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளால் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பரை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஜாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா இது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர், இது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் நமக்கு தெரிஞ்சிடும். ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பராக என்ன அர்த்தம்னா இந்த மெம்பர் இருக்கிறது ஒன்று தான், இல்லாத ஒன்று தான். அப்படின்றப்ப நம்ம இது ரிமூவ் பண்ணிடலாமா, அப்போ இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாமா. அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். என்ன இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மெம்பர், அப்புறம் மேலே ஒரு மெம்பர் போகுது. அப்போ என்ன சொல்லலாம், நம்ம இந்த மெம்பர் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். ஓகேங்களா? நமக்கு தெரியும் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போகிற மெம்பர்லேருந்து எந்த ஆங்கிளில் போனாலும் அது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் தான். ஆனால் ஒரே ஒரு மெம்பர் தான் போகணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஜீரோ ஃபோர்ஸையும் இந்த ஜீரோ ஃபோர்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஒன்று மட்டும் தான் போகுது. அப்போ இதுவும் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். அப்படின்றப்ப ஃபைனலாக நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வந்துடலாம்னா, இந்த ஸ்ட்ரக்சரில் இது ஒரு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர், இது ஒரு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர், அதுக்கப்புறம் இதுவும் ஒரு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். அப்படின்னா இந்த 3 மெம்பருமே எந்த ஒரு லோடையும் எடுத்துக்காது. ஓகேங்களா? பாருங்க, அடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த ட்ரெஸ்ல எது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்னு கண்டுபிடிக்கலாம். நமக்கு தெரியும் ஒரு ஸ்டேட் மெம்பர்லேருந்து ஒரே ஒரு மெம்பர் மட்டும் கிளம்பி போனால் அது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் தான். அந்த ஒரு மெம்பர் ஸ்ட்ரெயிட்டாகவும் 90 டிகிரிலையும் கிளம்பி போகலாம், ஆர் இன்க்ளைண்டாகவும் போகலாம், எப்படி போனாலும். ஆனால் ஒரே ஒரு மெம்பர் தான் போகணும். அந்த கிளம்பி போகிற ஒரு மெம்பர் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் நமக்கு தெரியும். பட் இங்கே அது மாதிரி ஏதாச்சும் மேட்ச் ஆகுதா, ஒரு ஸ்டேட் மெம்பர்லேருந்து ஏதோ ஒன்று மட்டும், ஆனால் இங்கே அப்படி எதுவும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் 2 மெம்பர் கிளம்பி போகுது, இங்கேயும் இது இல்லை, இங்கேயும் இது இல்லை. பட்டு ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இன்னொரு விஷயம் என்னன்னு பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். இந்த ஜாயிண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இதை கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணி பார்க்கும்பொழுது இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது. ஓகேங்களா? இதோட வேல்யூ இங்கே ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம், இது சின்னு வச்சுக்கலாம். அப்படின்றப்ப இந்த ஃபோர்ஸ் வந்து எஃப் ஆஃப் சிபி, இது எஃப் ஆஃப் சிஏன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இதை ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் மாற்றலாம். இப்போ எஃப் ஆஃப் சிபி ஒன்று ஹரிசாண்டலாக தான் இருக்குது, எஃப் ஆஃப் சிஏவை மட்டும் மாற்றலாம். இங்கேருந்து இதுக்கான ஆங்கிள் வந்து ஒரு 45 டிகிரி இருக்குன்னு வைங்களேன். அப்படின்றப்ப இது என்ன ஆகிடும், இதோட வெர்டிகல் எஃப் ஆஃப் சிஏ காஸ் 45 டிகிரியாக மாறிடும், இது எஃப் ஆஃப் சிஏ சைன் 45 டிகிரியாக மாறிடும். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சா? சரி, இப்போ எல்லாத்தையும் ஹரிசாண்டல் வெர்டிகலாக மாற்றிட்டேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹரிசாண்டலாக 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? அதை வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. வெர்டிகலாக ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. யார்? எஃப் ஆஃப் சிஏ காஸ் 45 டிகிரி மட்டும் தான் இருக்காரு. அப்படின்றப்ப ஒரே ஒரு ஆள் இருக்கிறதோட வேல்யூ வந்து என்ன தான், 0. அப்படின்றப்ப என்ன முடிவுக்கு வரலாம், எஃப் ஆஃப் சிஏ காஸ் 45 டிகிரி ஈக்குவல் டு 0. அப்போ காஸ் 45 டிகிரி இந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போ எஃப் ஆஃப் சிஏ ஈக்குவல் டு 0.
நல்லா பாருங்கள், எஃப் ஆஃப் சிஏ ஈக்குவல் டு 0 அப்படின்றப்ப என்னது, இந்த மெம்பரில் 0 தான் இருக்கும். இது வந்து ஒரு 0 ஃபோர்ஸ் மெம்பர்னு முடிவுக்கு வந்துடலாம். இப்போ இந்த வேல்யூவை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் சிஏவோட வேல்யூ 0ன்னு மட்டும் வச்சுக்கோங்க. அதை கொண்டு வந்து அப்படியே இப்போ ஹரிசாண்டல் மெம்பரில் கொண்டு வந்து பாருங்கள். ஹரிசாண்டல் மெம்பரில் யார் யார் ஆக்டட் இருக்கா, எஃப் ஆஃப் சிபி அப்புறம் எஃப் ஆஃப் சிஏ sin 45 டிகிரி. நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் எஃப் ஆஃப் சிஏவோட வேல்யூ 0ன்னு. அதை கொண்டு வந்து அப்ளை பண்ணலாமா? அப்போ எஃப் ஆஃப் சிஏ sin 45 டிகிரி என்ன தான் இருக்கும், 0 தான் இருக்கும். ஏன்னா இதோட வேல்யூவே 0னா இதோட ஹரிசாண்டல் காம்பனன்ட்டும் 0 தான், வெர்டிகல் காம்பனன்ட்டும் 0 தான். அப்போ இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்னது, 0 காணாமல் போயிடும். அப்போ ஹரிசாண்டலில் யார் மட்டும்தான் இருக்கா, இப்போ எஃப் ஆஃப் சிபி மட்டும்தான் இருக்கா, ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் அட்டாட் இருக்கு. அப்போ எதுவுமே இல்லை. அப்போ இதுவும் 0 ஆகிடும். அப்போ இதுவும் ஒரு 0 ஃபோர்ஸ் மெம்பர் தான். என்ன சொல்கிறேன் புரியுதா? அப்போ எந்த ஒரு ட்ரெஸ்ஸில் இப்படி ஏதோ ஒரு எண்டு இப்படி வருதுன்னா அந்த மெம்பரில் இருக்கக்கூடிய ரெண்டுமே என்னதான் 0 ஃபோர்ஸ் மெம்பர் தான். ஓகேங்களா? பாருங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, இங்கே ஒரு ஜாயிண்ட். இப்போ பாருங்க, நம்மளோட கான்செப்ட் படி ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு போகிற மெம்பர் வந்து ஏதோ ஒரு மெம்பர் கிளம்பி போனால் அது 0 தான். அதே மாதிரி அந்த மெம்பர் 90 டிகிரியில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இன்க்ளைனில் போனாலும் சரி, அதோட வேல்யூ என்ன தான், 0 தான். அது நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஏதோ ஒரு எண்டில் இந்த மாதிரி போனால் இதுவும் 0 தான் வரும், இதுவும் 0 தான் வரும். அந்த ஜாயிண்ட்டில் எதுவுமே அட்டாக் ஆகிடக்கூடாது எண்டு மெம்பரில். ஓகேவா? இப்போ பார்க்கலாம், இந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் இந்த எண்டு மெம்பர் பாருங்கள், எண்டு மெம்பரில் ஒன்று வெர்டிகலாக போகுது, இன்னொன்று ஹரிசாண்டலாக போகுது. நமக்கு தெரியும். இதை மட்டும் கட் பண்ணி பார்த்தோம்னா இது வெர்டிக்கல், இது ஒன்று வெர்டிக்கலாக ஒன்று தான் இருக்குது, ஹரிசாண்டலாக ஒன்று தான் இருக்குது. அப்படின்றப்ப கண்டிப்பாக இது என்ன தான் 0 ஃபோர்ஸ் மெம்பர் தான், இது என்ன தான் 0 ஃபோர்ஸ் மெம்பர் தான். இந்த பக்கத்தை கட் பண்ணி பார்த்தாலும் வெர்டிக்கலாக ஒன்று தான் இருக்குது, ஹரிசாண்டலாக ஒன்று இருக்குது. அப்படின்னா இதுவும் 0 ஃபோர்ஸ் மெம்பர் தான். அப்போ இந்த மெம்பர் ஃபுல்லாக என்ன தான், இதுவும் 0 தான், இதுவும் 0 தான், இதுவும் 0 தான். அப்போ இன்னொரு முடிவு என்னன்னா, ஏதோ ஒரு எண்டில் இப்படி ஹரிசாண்டலாக போனாலும் என்ன தான், இதுவும் 0 தான், இதுவும் 0 தான். அது இன்க்ளைண்டாக போனாலும் இதுவும் 0 தான், இதுவும் 0 தான். இந்த 4 மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. 1 2 3 4 இந்த மாதிரி வடிவமைப்பு உங்கள் கண்ணுக்கு எது தெரிஞ்சாலும் அது 0 ஃபோர்ஸ் மெம்பர் தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. பட் இது எல்லாமே ட்ரெஸ் தான். ஓகேங்களா? ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் ட்ரெஸ் தான். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் தான் கிடைக்கும். இது கேட்டில் கேட்ட கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் எந்தெந்த மெம்பரில் 0 ஃபோர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை மொத்தமாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ட்ரிக்ஸ் தெரியும். நம்மளோட கான்செப்ட் படி என்னது, ஸ்ட்ரெயிட்டாக போகிற மெம்பர்லேருந்து இப்படி போனால் இந்த மெம்பர் 0 ஃபோர்ஸ் மெம்பர். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகிற மெம்பர்லேருந்து ஏதோ ஒரு இன்க்ளைண்டாக போனால் அது ஒரு 0 ஃபோர்ஸ் மெம்பர். அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸோட எண்டில் இப்படி போயிட்டு இப்படி போனால் இதுவும் 0 தான், இதுவும் 0 தான். அதே மாதிரி எண்டில் இப்படி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனால் இந்த பாக்ஸில் இதுவும் 0 தான், இதுவும் 0 தான். அவ்வளோதான். இது 4 மாதிரி இருக்க எல்லாமே 0 ஃபோர்ஸ் மெம்பர் தான். அது மாதிரி என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இந்த மெம்பர் ஸ்ட்ரெயிட்டாக போகுது, இங்கிருந்து ஒரே ஒரு மெம்பர் தான் கிளம்புது. ஓகேங்களா? இது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் சரி, இன்க்ளைண்டாக இருந்தாலும் சரி, 90 டிகிரியில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இது என்ன தான் 0 ஃபோர்ஸ் மெம்பர். ஓகே. அது மாதிரி வேறு என்ன இருக்குது, இதோ இங்கே ஒன்று, இதான் இப்படி ஒன்று போகுது, இங்கேருந்து இப்படி ஒன்று போகுது. கண்டிப்பாக இது என்ன தான் 0 ஃபோர்ஸ் மெம்பர். வேறு எங்கே, இங்கேருந்து அப்படி கிடையாது, இதுலேயும் அப்படி கிடையாது, இதுவும் அப்படி கிடையாது, இதுவும் கிடையாது. இதுலேயும் பாருங்கள், இதில் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுது, இங்கே ஒன்று போகுது. பட் இந்த ஜாயிண்டில் வந்து என்ன ஆகுது, லோடு ஆட் ஆகிட்டு இருக்கு. லோடு ஆட் ஆகிட்டு இருந்தால் இது ஆகாது. ஒன்லி ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருந்து இது மட்டும் தான் போகணும். இந்த ஜாயிண்டில் எந்த ஒரு லோடும் ஆட் ஆகக்கூடாது. அப்படின்றப்ப இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. இங்கே பாருங்கள், இங்கிருந்து இப்படி போகுது. அப்படின்றப்ப இது என்னதான் 0 ஃபோர்ஸ் மெம்பர் தான். சரி, ஓகே. இது ஒரு 0 ஃபோர்ஸ் மெம்பர், இது ஒரு 0 ஃபோர்ஸ், இது 0 ஃபோர்ஸ் மெம்பர். அப்புறம் வேறு என்ன 0 ஃபோர்ஸ் மெம்பர்னு பாருங்கள். இப்போ இந்த ஜாயிண்ட்டை பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டில் இங்கே ஒன்று போகுது, இங்கே ஒன்று போகுது. ஆல்ரெடி நம்ம இது 0 ஃபோர்ஸ் மெம்பர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்றப்ப இதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்படின்றப்ப இங்கேருந்து ஒன்றே மட்டும் தானே போகுது, ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுலேருந்து ஒன்று தானே போகுது. அப்படின்றப்ப இது என்ன தான் 0 ஃபோர்ஸ் மெம்பர் தான். ஏன்னா இது 0 ஃபோர்ஸ் மெம்பர்னால் அதை ரிமூவ் பண்ணிடலாம். அதை ரிமூவ் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ இங்கேருந்து ஒன்று தான் போகுது. அப்படின்றப்ப அது ஒரு 0 ஃபோர்ஸ் மெம்பர் தான். அப்போ இந்த சைடு பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டில் பாருங்கள், 2 கிளம்புது. பட் இருந்தாலும் இது 0 ஃபோர்ஸ் மெம்பர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது 0 ஃபோர்ஸ் மெம்பர்னா இது 0 தான், இதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ இங்கிருந்து ஒன்று தான் கிளம்புது. அப்படின்றப்ப இது என்ன தான் 0 ஃபோர்ஸ் மெம்பர் தான். அப்படின்றப்ப இதில் எத்தனை 0 ஃபோர்ஸ் மெம்பர் இருக்குது, 1 2 3 4 5. அதோட இது என்னது, FT1, அப்புறம் TG1, அப்புறம் HU1, அப்புறம் PM1, அப்புறம் LP1. மொத்தம் 5 0 ஃபோர்ஸ் மெம்பர். முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இது மட்டும் தானே, இப்படி தானே கண்டுபிடிக்கணும், இதுலையா 2 மெம்பர் போகுது, இதுவும் 0 இதுவும் 0ன்றீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் இது 0ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது 0 ஃபோர்ஸ் மெம்பர்னா இதில் ஃபோர்ஸ் இருக்காது, இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் மீதி என்ன மட்டும்தான் இருக்குது, இது ஒன்று மட்டும் தான் போகுது. அப்படின்றப்ப ஸ்ட்ரெயிட்டாக போகிற மெம்பர்லேருந்து ஒன்று தான் கிளம்புது, அதுவும் 0 ஃபோர்ஸ் மெம்பர் தான். அவ்வளோதான் கான்செப்ட்டு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், ரொம்ப சுலபமாக இதுக்கு ஆன்சர் கொண்டு வந்துட்டோம்.
இப்போ நான் உங்களுக்கு ஒரு 4 கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஷினில் இருந்தும் எது எது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்னு கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஏங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகேங்களா? இதில் 4 1 2 3 4 5 மெம்பர் இருக்குது. இந்த இடத்துல லோட் ஆட் ஆகிட்டு இருக்கு. இதில் எது வந்து ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பராக இருக்கும் அப்படிங்கிறத கீழே போடுங்க. ஒருவேளை மெம்பர் வந்து இப்போ ஏசிங்கிற மெம்பராக இருந்தால் கொஷின் நம்பர் 1க்கு ஏசி ஆன்சர் அப்படின்னு கொடுங்க. ஓகேவா? ஒருவேளை சிபியாக இருந்தால் சிபி அப்படின்னு கொடுங்க. கொஷின் நம்பர் 1க்கு சிபி அப்படின்ற மாதிரி கொடுங்க. சரி, கொஷின் நம்பர் 2 பாருங்கள். கொஷின் நம்பர் 2லையும் இந்த ஜாயிண்டில் 100 நியூட்டன் ஆட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி மெம்பர்ஸ்லாம் இருக்குது. இதில் எது வந்து ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பராக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி கொஷின் நம்பர் 3 அப்புறம் பார்க்கலாம். 4 பாருங்கள். 4லையும் என்ன பண்ணிருக்கு, இந்த ஜாயிண்டில் 50 நியூட்டன் ஆட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் எது ஆன்சராக இருக்கும்? ஒருவேளை ஆன்சர் வந்து சிடியா இல்லை எஃப்டியா? இது 4க்கு எஃப்டினா எஃப்டி சிடி அப்படின்னா எது ஆன்சராக இருக்குமோ அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஆன்சர் போடுங்க. இந்த மெம்பரில் மட்டும் பாருங்கள். இந்த கொஷின் நம்பர் 3ல மட்டும் பாருங்கள். கொஷின் நம்பர் 3ல கண்டிப்பாக இது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பராக வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா எங்களோட அட்டாக் இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. பட் ஆனால் இந்த ஜாயிண்ட் பியை மட்டும் பாருங்கள். இந்த பியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் எது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்னு உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா ரோலர் சப்போர்ட்டில் எப்பயுமே ரியாக்ஷன் இப்படி மட்டும்தான் கிரியேட் ஆகும். அப்போ இந்த இதை மட்டும் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கணும், இங்கே ஒரு ரியாக்ஷன், இங்கே ஒரு மெம்பர் ஃபோர்ஸ், இந்த மெம்பர் எஃபிடின்னு கிடைக்கும். இப்போ வெர்டிகலாக எது மட்டும்தான் இருக்குது, ஃபோர்ஸ் ஆஃப் என்னது பிஏ மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? இதை ரிசால்வ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வந்தால் இதை ரிசால்வ் பண்ணும்பொழுது இந்த ஜாயிண்டில் மட்டும் ஒரே ஒரு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் கிடைக்கும். அப்படின்றப்ப இந்த செக்ஷனில் எது வந்து ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா?